पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। 17வது सूत्रத்தை பார்க்கணும். वितर्क विचारानन्दास्मितानुगमात् सम्प्रज्ञातः विराम प्रत्यय अभ्यासपूर्वक संस्कारशेषोऽन्यः भव प्रत्ययो विदेह प्रकृतिलयानां श्रद्धा वीर्य स्मृति समाधि प्रज्ञा पूर्वक इतरेषां तीव्र संवेगानाम् आसन्नः मृतु मध्य अधिमात्रत्वा ततोपि विशेषः ईश्वर प्रणिधानाद्वा। பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். சமாதி பாதத்தில் 23வது சூத்திரம் ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிங்கிற சூத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். முதல் சமாதியில் பார்த்தீங்கன்னா முதல் சாதனமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் தான் வச்சுருக்கீங்க. இன்னும் சாதனைகள் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ சாதனைகள்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல முதல் சாதனம் சமாதிக்கு ரொம்ப ஈஸியானது ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம். பிரிக்கும் போது என்ன பண்ணலாம், ஈஸ்வர பிரணிதானாத் வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வான்னு ஒரு சப்தம் இருக்கு.
வான்றதுக்கு அர்த்தம் இனி வரக்கூடிய நிறைய சூத்திரங்கள்ல வா 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 வான்னு ஒவ்வொரு சூத்திரத்தையும் போட போறோம். வான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாய்ஸ். சாய்ஸ்னு என்ன அர்த்தம்? நிறைய சாதனைகள் இருக்கு, இதை பண்ணலாம் இல்லைனா இதை பண்ணலாம், இல்லைன்னா இதை பண்ணலாம், இல்லைன்னா இதை பண்ணலாம் அப்படின்னு நிறைய நமக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்று, ஒன்று இல்லைன்னா ஒன்று அப்படின்னு நிறைய சாதனைகளை சொல்ல போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சாதனம் எது அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானாத். ஈஸ்வர பிரணிதானத்தினால் சமாதி லாபமானது அடையப்படும். ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி யாராவது கேட்டீங்க அப்படின்னா, ஈஸ்வர பிரணிதானத்தை பிரிக்கும் போது என்ன பண்றோம்? ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ண போறோம். யார் ஈஸ்வரன் அப்படின்னு. இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில பகவான் அப்படின்னு ஒரு லட்சணம் பார்த்துருக்கோம். பகவான்னா யாரு அப்படின்னு அந்த லட்சணத்தை தூக்கி இங்கேயும் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா பிரணிதானம்னு என்ன அர்த்தம்? பிரகிருஷ்ட ரூபேன நீ நிதராம் நிச்சயேன, நல்ல முறையில நிச்சயமா ஸ்ரத்தையோட பக்தியோட தொடர்ந்து, நிதராம்னா கண்டினியூஸா, நிச்சயமா கண்டினியூஸா என்ன பண்ணணும்? தான்றதுக்கு அர்த்தம் தாங்குதல். தாங்குதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனையே சதா காலம் மனசுல தாங்கிறது. மனசுல அவன் நம்மளை தாங்குறான், ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? சாதனைக்காக அவனை நம்ம தாங்க போறோம். மனசுல அவன் மனசுல வந்து பாத்தீங்கன்னா கேரி பண்றோம் பாத்தீங்களா, அவனோட சிந்தனையே கேரி பண்றோமே, அதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாரண போஷண யோகம். அந்த தாரணம் பண்ண 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 தாரணம் தான் என்ன நடக்கும்? தாங்குதல். நடக்க 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 அது மெதுவா 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 உங்களுக்கு என்ன ஆகும்? தாரணம் தியானமா பரிணமிக்கும். தியானம் சமாதியில கொண்டு போய் முடிக்கும். அப்ப ஈஸ்வர பிரணிதா, பிரணிதா பிரணிதானம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்றாரு? பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தம் பார்க்கும்போது என்ன சொன்னார்? பக்தி விசேஷாத் ஆவர்ஜித அப்படின்னு ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றார். பக்தி விசேஷம். ஈஸ்வர பிரணிதானத்துக்கு என்ன ஸ்பெஷல் சொல்றோம்? நம்ம பண்றோம் பக்தி, அந்த பக்தி இல்லப்பா, இது ஸ்பெஷல் பக்தி. அந்த ஸ்பெஷல் பக்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவர்ஜித. ஆவர்ஜித அப்படின்னா என்ன சுவாமி? ஆவர்ஜித பக்தி விசேஷாத் அப்படின்னு போட்டுக்கணும். ஆவர்ஜித தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா ஆவர்ஜித பக்தி விசேஷாத் அப்படின்னு. இதை வந்து மீனிங் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து மீனிங் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பக்தி சூத்திரம் அப்படின்னு என்னது, நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்தி சூத்திரத்தை நம்ம எடுத்தாதான் இங்கே மீனிங் வரும். பக்தி சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாரத பக்தி சூத்திரத்தில் 8வது சூத்திரம். 8வது சூத்திரம் சொல்லுது நிரோதஸ்து. நிரோதம் பண்ணணும். விருத்தி நிரோதம் தானே சமாதி. சமாதிக்கு தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானத்தை சாதனமாக எடுத்திருக்கோம். அதுக்கு என்ன சுவாமி? நிரோதஸ்து லோக வேத வியாபார நியாசா. இது வச்சு லோக வேத வியாபார நியாசக, இதான் நிரோதம் பண்ணணும்னா என்ன சுவாமி பண்ணணும்? நிரோதம்னா என்ன அர்த்தம்? விருத்தி நிரோதம். ஈஸ்வரன் இடத்துல சமாதி பண்றது. அந்த ஈஸ்வரன் இடத்துல சமாதி பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும்? விருத்தி நிரோதம் சம்பவிக்கணும்னா நிரோதோ எனில், நிரோதம் என்றால் நிரோதஸ்து என்ன பண்ணணும்? லோக விவகாரங்களை விடணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வேலையை விடுங்க, வேலையை விடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, விடவே சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்லலைங்க, எல்லாம் பெரியவங்க சொன்னது. லோக வியாபாரம். 2வது கண்ணன்ஜி உங்களுக்கு தான் வேத வியாபாரம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சங்கரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள்லாம் ஒரு ஆடம்பரமாக பண்ணியிருப்பீங்க. சங்கரர் விரும்புவாருன்னு நினச்சிங்கன்னா, சங்கரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யம் தான் ஹிருதயம். சங்கரருக்கு என்ன ஹிருதயம்? பாஷ்யம். நேற்று நான் பார்த்தா ஒரு ஆவகந்தி ஹோமம் அது இதுன்னு எல்லாம் ஒரு சன்னியாசியும் காணும். சங்கரர் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ணணும், யார் புகழ்ந்துட்டு இருக்கணும்? வேத பண்டிதர்களா? பூர்வ பாகத்தில் இருக்கிறவங்கலாம் பூர்வ பாகத்தோட மந்திரங்களை யூஸ் பண்ணி சங்கரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஏகாதச இதை வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக திரவியங்களை வச்சு ஆராதனை பண்ணி தீபம் தூப்பம் நைவேத்தியம் நம்ம பண்ணிட்டு இருக்கமே ஆராதனை. டெய்லி காலையில் கீதா பாஷ்யத்தை வாசிச்சுட்டு இருக்கமே, டெய்லி விசாரம் பண்றமே, இதுதான் பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடிய விசாரம் தான். சங்கரர் வந்து விரும்பினதொழிய பூஜையை வந்து அவர் கண்டனம் பண்ணியிருக்கார். பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா அனுபூதிக்கு இல்லை, அதெல்லாம் புண்ணியத்தை கொடுக்கும்.
நேற்று எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணாங்கன்னு தெரியாது. ஆல்மோஸ்ட் சங்கல்பம் தான். ஒரு ஆராதனை நடக்கும்போது சங்கரர் என்ன பண்றார், சங்கல்பம் பண்ணாதீங்கன்னு சொல்றார். ஆனா என்ன நடந்திருக்கும், எல்லா இடத்துலயும் சங்கல்பம் தான் நடந்திருக்கும். அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு புரியவே இல்லை, பெரியவங்க என்ன சொன்னாங்கன்றது தெரியவே இல்லை. ஆச்சரியார் இங்க வந்து பக்தி சூத்திரத்துல சொல்ற, நிரோதம் என்றால் யோகத்துல நிரோதத்துக்கு சாதனமா ஈஸ்வர பிரணிதானம் பண்றோம். நிரோதம்னா என்ன பண்ணணும், லோக்க விவகாரங்களை ஷட் டவுன் பண்ணணும். அதனால நான் சொல்றேன், நல்லா ஊர்லாம் கண்ட இடத்துலாம் மேயாதீங்க, கண்ட காரியத்துலாம் போகாதீங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவா உங்க பசங்களை வச்சுக்கோங்க. ஏப்பா நீ பண்ணு அப்படின்ட்டு பசங்கள்கிட்ட எல்லா சாவியையும் கொடுத்துட்டு பேசாம உலக விவகாரங்கள் நல்லது கெட்டதுக்கு ஒன்றுத்திலே கலந்து கூடாது. ஒன்றும் இல்லை, அப்பதான் மோட்சத்தை அடைய முடியும், ஈஸ்வரனை பிராப்தி பண்ண முடியும். அப்ப லோக்க விவகாரங்களை எல்லாத்தையும் விடுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேத வியாபாரங்கள். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட்டி வரும், வேத பாராயணம் பண்ணலன்னா கஷ்டமாயிடும், வேத பாராயணத்தை காட்டிலும் அதோட மூலமா இருக்கிற இந்த ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 4 வேதத்தையும் படிச்சதாயிடும், உபாசனைக்கு வந்துடலாம், ஈஸ்வர சிந்தனைக்கு வந்துடலாம். அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேத வியாபாரங்கள் எதெல்லாம் இருக்கும், ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், சடங்குகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சுவாமி நியாசம் பண்ணணும், எல்லா வியாபாரங்களையும் நியாசம் செய்தல். நியாசம் செய்தல் என்ன அர்த்தம், தியாகம் செய்தல். எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் என்ன நடக்கும், நிரோதமானது சம்பவிக்கும். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் 9வது சூத்திரத்துல யோக பக்தி சூத்திரத்துல 9வது சூத்திரம் சொல்றார், தஸ்மின் அனன்யதா தத் விரோதிஷு உதாசீனதா. அற்புதமான சூத்திரம். தஸ்மின் அனன்யதா, சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவான் இடத்துல அனன்ய பக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். பக்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், 4 விதமான பக்தியை வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்றார். பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற பக்தி என்ன பக்தி தெரியுங்களா உங்களுக்கு, என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பக்தி சொல்ற ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்த பக்தி அப்படின்னு ஒன்று சொல்ற. ஆர்த்த பக்தினா என்ன அர்த்தம், ஈஸ்வரன் இடத்துல பாதுகாப்பு செக்யூரிட்டி வேணும்பா, எனக்கு என் கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை, செக்யூரிட்டி இன்னைக்கு லீவ் போயிட்டான், அதனால நீ வந்து எனக்கு செக்யூரிட்டி வேலை பண்ணு அப்படின்ட்டு ஒரு AK-47 அவர் கையில கொடுத்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வச்சிருக்கோம். எப்பெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் வருதோ அப்பெல்லாம் அவர் பக்கத்துல போறது, ஐயோ என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு கதறது. இந்த பக்திக்கு என்ன பேரு, ஆர்த்த பக்தின்னு பேரு. ஆர்த்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்கின்னு அர்த்தம். ஆர்த்த பக்தினா துக்கிகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாத்து, எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்துருச்சு என்னை காப்பாத்துன்னு நம்ம சொல்றோமே, இதுக்கெல்லாம் ஆர்த்த பக்தின்னு பேர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டோம், செக்யூரிட்டியா வச்சுட்டோம், அவரை வந்து டாக்டரா வச்சுட்டோம், இது மாதிரி எல்லாம் வச்சுட்டோம் நம்ம அவரை. 2வது பக்தி வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தார்த்தி அப்படின்னு பேர், அர்த்தார்த்தி பக்தி. இந்த அர்த்தார்த்தி பக்தினா பிஸ்னஸ், பகவான்கிட்ட போய் பிஸ்னஸ் பண்றது. அதனால சங்கல்பம் பண்ணாதீங்கன்னு சொல்றது. சங்கல்பம் பண்றது என்ன தெரியுங்களா, எனக்கு இதை கொடு நான் உனக்கு பாலாபிஷேகம் பண்றேன், எனக்கு இதை கொடு நான் உனக்கு அர்ச்சனை பண்றேன், உனக்கு பூமாலை போடுறேன், உனக்கு இதை பண்றேன் அதை பண்றேன். பொல்யூஷன் பாருங்களேன், பகவான்கிட்டயும் போய் பொல்யூஷன் கரப்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் லஞ்சம் கொடுத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். பகவான்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், லஞ்சம் கொடுத்து இது கொடுன்னு கேட்கறோம். இதுக்கு பேர் அர்த்தார்த்தி பக்தின்னு பேர். அதுவும் பிரிஸ்கிரைபன் இல்லை, மோட்சம் அடைகிறவனுக்கு அதுவும் தேவை இருக்காது. அதுக்கடுத்த 3வதா இருக்கான் பாருங்க, இவன் தான் நீங்களும் நானும் இந்த ஆளா தான் ஆகணும். யோசிச்சு பாருங்களேன் ஜி, ஐயோ எனக்கு இன்னைக்கு காலையில பாத்ரூம் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுல அந்த தரை ட்ரையா இருந்த தரையில ஒரே ஒரு டாட் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு. நான் உட்காந்து 10 நிமிஷமா உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். டைம் ஆயிடுச்சு, 10 நிமிஷமா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னையா ஈஸ்வரன், என்னையா மனுஷன், ஒரே ஒரு டாட் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கணும், அது 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 விவகாரம் பண்ணணும், அதுக்கு குழந்தை குட்டி இருக்கும், அதுக்கு ஃபேமிலி இருக்கும், அது வசிக்கிற இடம் இருக்கும், அதுக்கு ஜீவனம் இருக்கும், அது லைஃப் டைம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதுக்கு. அந்த அந்த எறும்போட ஒரு டாட் எறும்புக்குள்ளார ஒரு ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருக்கான். ஐயோ அனோரணியான் மகத்தோ மகியான் மந்திரம் சொல்லுது, அணுவிற்கும் அணுவானவன். இப்ப எனக்கு என்ன வருதுன்னா, எப்படியா இருப்பான் அந்த ஆளை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். என்ன கிரியேட்டரியா, என்ன கிரியேஷன். ஐயோ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரே குருவிங்க, நிறைய குருவிங்க. நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2-3 குருவிங்க தான் வருது, டிசைனா இல்லை. பார்த்தா குருவிங்க பண்ற சேட்டையெல்லாம் அவ்வளோ கலரான குருவி. எனக்கு பார்த்தோன்னே, நான் ஒரு பெயிண்டர் ஆர்டிஸ்ட், நான்
இந்த கலர்ல மிக்சிங் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப டேலண்டடா தான் பண்ண முடியும். ஒரு கலருக்கு பக்கத்துல இன்னொரு கலர்லாம் வந்து மேட்சிங் பண்றது வந்து அவ்வளவு ஈஸியா இருக்க, தனித்தனியா தெரியும். அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அருமையா வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணியிருக்கான். பெயிண்டை வந்து வாஷ் பண்றதே சொல்லுவேன். ஒரு கலரை மெர்ஜ் பண்றது, என்னையா மனுஷன், என்ன ஆர்டிஸ்டா இருக்கணும் அவன். அவ்வளோ கலர்ஃபுல் ஒன்னா ரெண்டா அவ்வளோ. ஒரு குருவி கத்துது, எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா சைனீஸ் மியூசிஷியன் என்ன மியூசிக் பண்ணுவானோ அது மாதிரி மியூசிக் பண்ணுது. அதான் உட்காந்து பார்த்துட்டு நமக்கு யோசிச்சோம் அப்படின்னா அந்த கிரியேட்டரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறதுக்கு என்னங்க கேட்கணும், வைபவம், இந்த ஈஸ்வரனோட வைபவம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரமிச்சுக்கிட்டே இருக்கலாம். சாப்பாடு போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமா சதையா போனா எல்லாம் ஆகுது. நேற்று கொஞ்சம் சாப்பிட்டேன், நல்லா ஆயிடுச்சு உடம்பு, இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு வேற மாதிரி இருக்கு. அப்போ என்ன ஆச்சரியம், இந்த பாடிய மெக்கானிசம் என்ன மாதிரியான மெக்கானிசம். இப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டை நான் வைக்கல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வியாபாரமும் பண்ணல. எனக்கு அவரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த ஆளை பார்க்கணும், எவன் அந்த ஆளு அப்படின்னு பார்க்கணும்னு எனக்குள்ளார ஒரு ஆசை. அதுக்கு என்ன பேர் சொல்றோம்னா ஜிக்யாசு பக்தி அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பேரு? ஜிக்யாசு பக்தி. ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்யாசு பக்தி. இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துக்குள்ளார என்டர் ஆகிறவன். இதுக்கு அடுத்தது பக்தி, அவனை அறியணும்னு நீங்க அவன் மேல சமாதியாய் அவனை அறிஞ்சிங்க அப்படின்னா அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அவன் வேறு நான் வேறு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன பக்தி அப்படின்னா சாஸ்திரம் படிக்க தெரியும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பாவம் பண்றேன், நீதானா நான் ஒண்ணு இல்லவே இல்லை, பரமஹம்சானந்தான் தான் ஒண்ணு இல்லவே இல்லை, இருக்கிறது நீதான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் நீதான் இருக்க, எல்லாத்து ஹிருதயத்துல நீதான் இருக்க, நான் ஒண்ணு இல்லை, நான் தான் நீதானா அப்படின்னு பாவம் பண்றோம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனன்ய பக்தி அப்படின்னு பேரு. நான் சொல்லியிருக்கேன்ல எப்படி அப்படின்னா, நான் இவர் பண்ணதான், ஆஞ்சநேயர் பண்ணதான் அனன்ய பக்தி. எப்படி அப்படின்னா தேக திருஷ்டியா தாசோகம். நான் தேகத்திலிருந்து பார்க்கும்போது நீ வேற நான் வேற, நீ வந்து எஜமானன், நான் வந்து வேலைக்காரன் தாசன். அப்ப தேக திருஷ்டியா தாசோகம், ஆத்ம திருஷ்டியா ஆத்மா திருஷ்டியிலிருந்து ஆத்மாலிருந்து பார்த்தோம் அப்படின்னா துவமேவ அகம் அகமேவ துவம், நீதான் நான் தான் நீயா இருக்க அப்படின்னு நம்ம ஒண்ணு பண்றோமே, அந்த பக்திக்கு பேர் என்ன பேரு? அனன்ய பக்தி அப்படின்னு பேரு. இததான் மெதுவா என்ன பண்ணணும், ஒரு சாதகன் என்ன பண்ணணும், மெதுவா கல்டிவேட் பண்ணிக்கிட்டே போய் முதல்ல அதுக்காக காமிய இது எது நடந்தாலும் பகவான் பார்த்து பாருங்க. ஏதோ நான் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்றது கூட நான் சொல்லுவேன், நான் பிரார்த்தனை பண்றேன், பண்ணலாம் மாட்டேங்க, யாருக்கும் பண்ண மாட்டேன். என் சுவாமி எனக்காக பிரார்த்தனை, உனக்காக எதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணணும், உன் கர்மா நீ அனுபவிக்கணும், நான் எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும், அதெல்லாம் ஏமாத்து. வாஸ்தவத்தில் வந்து யாரும் கர்மத்துல இருந்து தப்பிக்க முடியாது, அதான் உண்மை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஏமாத்து, நான் அனுபவிச்சது நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். நான் தத்தே கசிச்சித் பாப்பம் நச்சைவ சுகிருத்தம் விபு அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தமக கீதால சொல்ற. நான் யாருக்கும் நல்லதும் கொடுக்கறது இல்லை, நான் யாருக்கும் கெட்டதும் கொடுக்கறது இல்லை. அப்ப அவ அஜ்ஞானத்தினால மயங்கி போய் என்ன பண்றான், அவன் கர்மத்தை பண்ணிக்கிறான், அவனே அந்த பலனை அனுபவிக்கிறான். இதுல வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதை போக்கு அதை போக்கு, எனக்கு தலைவலியை போக்குலாம் கேட்காதீங்க யாரும். வயிற்று வழியா போக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க, நான் பண்ணது நான் அனுபவிச்சாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்து நான் அக்செப்ட் பண்றேன், எது வந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்றேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு வியாபாரம் பண்றதை விடுறது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மூணாவது பக்தி வரணும், நீ ஒன்ன தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வர காமம் உண்டாகும், ஒன்ன தெரிஞ்சுக்கணும், இதுதான் காமம். இதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்ல 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 உங்களுக்கு மெதுவா படிக்க என்ன பாவம் வர ஆரம்பிக்கும்னா, வாஸ்தவத்துல நான் அப்படின்ற ஒரு ஆள் இல்லவே இல்லை, இது அபிமானம் மட்டும்தான். இருக்கிறதுலாம் ஈஸ்வரன் தான் இருக்கார், இருக்கிறது தங்கம் மட்டும் தான் இருக்கு, தங்கத்துக்கு மேல மூக்குத்தி கம்மல் எல்லாம் வெறும் பேரு மாத்திரம், நாம மாத்திரம் தான் அப்படின்னு புரிய 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 அதுக்கப்புறம் அனன்ய பக்தி வர ஆரம்பிச்சு. அங்க வியாபாரம். இந்த அனன்ய பக்தியை பத்தி யோக சூத்திரத்துல இது பக்தி சூத்திரத்துல சொல்றார், தஸ்மின் அனன்யத்தனா அந்த ஈஸ்வரனிடத்துல அனன்ய பாவம், நான் வேறு அவன் வேறு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்நிய பாவம். அனன்ய பாவம்னா என்ன அர்த்தம், நான் வேற அவன் வேற இல்லை,
இதுக்கு பேர் அனன்யதான் பேர். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனன்யதான்றதுக்கு அர்த்தம் வேறு சிந்தனை இல்லாமல், அந்நிய சிந்தனா வர்ஜிதம். இப்ப நம்ம யோக சூத்திரத்துல என்ன பார்த்திருக்கோம், ஆசிரியர் பாஷ்யத்துல சொல்றார், ஆவர்ஜித பக்தி விசேஷாத் போட்டிருக்கா. ஆவர்ஜிதம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பூரணமா மற்ற விஷய சிந்தனைகள்ல இருந்து விலகி, பூரணமா எல்லா விஷய சிந்தனையும் விட்டுட்டு பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதா காலமும் பகவானையே சிந்திக்கிறது, துவைத்தமா இருக்கிறது. முதல்ல இது பாத்தீங்கன்னா அத்வைத்தம் சொன்னேன், நான் வேற அவன் வேறு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அத்வைத சிந்தனை. ரெண்டாவது சிந்தனை அனன்ய பக்தின்றதுக்கு அர்த்தம் 24 மணி நேரமும் அவனையே சிந்திக்கிறது, வேற எதையும் சிந்திக்காம இருந்தா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி. தத் விரோதிஷு உதாசீனதா, ரெண்டாவது கண்டிஷன். தத் விரோதிஷு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வேறான விஷயம். என்கிட்ட ஒரு அம்மா நேற்று ஃபோன் பண்ணாங்க, சுவாமி நான் அமெரிக்கா போறேன், 2-3 பேர் குட்டி விட்டேன், போ சரியான போ. என்ன அப்படின்னா இவ்வளோ பாடம் படிச்சு கொடுக்குறோம், நம்ம உட்காந்து பார்த்தீங்கன்னா விடுங்க விடுங்க விடுங்கன்னு. அமெரிக்காவில் போயிட்டு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. பாரத தேசத்தில் பிறந்து நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தெரியும், கீதான்னு ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மரணிச்சிட்டாங்க. பாடியை கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ 15 நாள் ஆயிடுச்சா கீதா? 15 நாள் இருக்குங்களா? ஆயிடுச்சு. 1 மந்த் அந்த ப்ரொசீ 1 வீக் கழிச்சு தான் அவங்க பாடியை கொண்டுட்டு போய் பார்க்கவே முடிஞ்சுது. யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னும் 1 இயர் ஆகும். யோசிச்சு பாருங்க, பாடியை கொண்டு போயிட்டாங்க கவர்மெண்ட், மார்ச்சொலியில் வச்சாச்சு. இப்போ தேவையா இதெல்லாம்? யோசிச்சு பாருங்க, வயசானவங்கெல்லாம் ஃபாரின் போகலாமா? சன்னியாசிகளுக்கு சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாமல் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மிலேச்ச தேசம். ஃப்ளைட்டில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க டாய்லெட்டில். யோசிச்சு பாருங்க, இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு எத்தனை நாள் போவீங்க? 2 நாள் போவீங்களா? 24 மணி நேரமா? 24 மணி நேரத்துக்கு பேப்பரை வச்சு தொடச்சிக்கிட்டு தான் உட்காரணும். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னாலே ஜீரணமே பண்ண முடியும். டாய்லெட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவீங்க? டாய்லெட்டில் தொடச்சிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்கல்ல? யோசிச்சு பாருங்க, கை கொடுப்பீங்கல்ல, எல்லாத்துட்டையும் சந்தோஷமா பேசுவீங்க. கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். இதை ஏறலாமா? ஃப்ளைட்டில் ஏந்தி வேற ஃபாரின் போகலாமா? போகலாம். வயசு இருக்கிறவங்க போகட்டும், நல்லா சம்பாதிக்கிட்டு எதாவது பண்ணட்டும். ஓரளவு பார்த்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துக்குள்ளார வந்தாச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா எந்த சிந்தனை இருக்கும் அங்கே போனால்? ஒவ்வொரு தேசத்துக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு. நீங்கள் கண்ட இடத்துல போய் உட்காந்துட்டு கண்ட ஈஸ்வரனை சிந்தனை பண்ண முடியாது. ஒரு 60-70 வயசு ஆச்சுன்னா பேசாமல் அடக்க உடக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முக்கியமாக சொல்ல வருது தத்து விரோதிஷு. தத்து விரோதினா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனை அனன்யமா சிந்தனை பண்ற விஷயத்துல இங்க இருந்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் முடிஞ்சா பாடம் கேட்கறேன், எனக்கு என்ன கோவம் வரும் யோசிச்சு பாருங்க. அப்ப முடிஞ்சா பாடம் கேட்கறேன். ஆமா, நைட்ல அமெரிக்கால வேற டைம், இங்க வேற டைம். அப்ப டைம் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பண்ணுவீங்க. அப்போ எதுக்காக பாத்தீங்கன்னா அமெரிக்கா போகணும்? எதுக்காக லண்டன் போகணும்? எதுக்காக அங்க இங்க போகணும்? இங்கேயே நல்லா பாடம் கிடைச்சிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஈஸ்வரனை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ரொட்டீன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை எதுக்காக பிரேக் பண்ணிட்டு விரோதமான செயல்களில் ஈடுபடணும்? அப்ப கோவம் வருமா? வராது. கண்டிப்பா கோவம் வரும். ஆசீர்வாதம் வாங்கணும். நான் எப்படி ஆசீர்வாதம் பண்றது? மோட்சத்துக்காக நான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா வரணும், நல்லபடியா பார்த்தீங்கன்னா ஜீவன உத்தாரணம் ஆகணும் நான் பிளான் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? விரோதமான காரியங்கள்ல ஈடுபடும் போது ஆசீர்வாதத்தை நான் கெட்டு போறேன் சாமி, நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? சாமி நான் கீழே போறேன் சாமி அப்படின்னா நல்லா இருங்க, சௌக்கியமா கீழே போயிட்டு வாங்க, இன்னும் 10 ஜென்மம் எடுத்துங்க அப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியுதானே? பண்ண முடியாது இல்ல. ஆச்சரியா சொல்ற தத்விரோதிஷு உதாசீனதா. எப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸ்வர சிந்தனையிலிருந்து நீங்க வெளியில வர்ற மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் உதாசீனப்படுத்துங்க. போதும், எல்லாத்தையும் போதும் 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 சொல்லுங்க. நான் எங்கே வரமாட்டேன், பகவான் இருக்கார், நான் இங்கே இருக்கேன், எனக்கு டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணணும், வேற எங்கேயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு நிக்கணும். தத்து விரோதிசு. தத் விரோதிசுனா அனன்ய சிந்தனை, 24 மணி நேரமும் ஈஸ்வரனை சிந்தனை பண்றதுக்கு விரோதமான விஷயங்களில் எதெல்லாம் சம்பவிக்குதோ அதுல எல்லாத்திலையும் உதாசீனதா, உதாசீன பாவத்தில் இருக்கிறது. இதுதான் ஆவர்ஜித பக்தி விசேஷம்னு பேர். லௌகிகத்துல இருக்கிறவங்க எப்படி வேணா இருக்கட்டும், பாவம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, யாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கல. ஒரு குருநாதர் கிடைச்சி, ஒரு பகவத்கீதை கிடைச்சி,
எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இது பண்ணணும்னு சொன்னால ஒரு டாட் எறும்புக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்கு, பட்சிகளுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கு, மிருகங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கு, எல்லாத்துலேயும் ஃபேமிலி. எத்தனை ஜென்மம் யோசிச்சு பாருங்க, எத்தனை ஜென்மம். பகவானை அடைகிறது தானே பிரதானம். அப்போதானே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கா. அடுத்த ஜென்மம் ஏதாவது நிச்சயம் இருக்கா? ஒரு நிச்சயம் இல்லை. என்ன தைரியத்தோட நம்ம காரியம் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. பயம் இல்லை, பயம் விட்டு போச்சு இல்லை நமக்கெல்லாம். அப்ப பிரதிகூலமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா விரோதமான விஷயங்கள்ல உதாசீன பாவத்தோட இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 9 பக்தி சூத்திரத்துல 9. 10வது சூத்திரம் சொல்றாரு, முக்கியமான சூத்திரம் இதுதான், சரணாகதி தத்துவத்துக்கான சூத்திரம். அந்யாசிரயானாம் தியாகோ அனன்யதா. அனன்யதான்றதுதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரணிதானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்க? பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தம் சமர்ப்பணம், சரணாகதி. அந்த சரணாகதினா என்ன சுவாமி அர்த்தம்னா, பக்தி சூத்திரத்துல 10வது சூத்திரம் சொல்றார், அந்ய ஆசிரயானாம் தியாகோ அனன்யதா. நம்ம எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமோ எல்லாத்தையும் வந்து பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு அதை ஆசிரியம் பண்ணாம, எந்த விஷயங்களையும் சார்ந்து இல்லாம, எனக்கு பயம் பயம் பயம், அவங்க வேணும் இவங்க வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு நீங்க பயந்து தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றுத்தையா நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். எதையுமே டிபெண்ட் பண்ணாம பகவான் பார்த்துப்பார் ஒன்னும் நடக்காது, பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு நீங்க பகவானையே ஆசிரியம் பண்றீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அதான் சொல்ற, அந்நிய ஆசிரியானாம். நமக்கு வந்து புகலிடங்கள் நிறைய இருக்கு, சரணாகதி பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்களை சரணாகதி பண்ணியிருக்கோம். புத்திரர்களையும் பிள்ளைகளையும் இந்த லோகத்தில் இருக்கிற வீட்டையும் தனத்தையும் நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்நிய ஆசிரியம். அந்த அந்நிய ஆசிரியங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுதல் எதுவோ அப்படி பண்ணினீங்கன்னா தான் யார் மாதிரி என்ன சொல்றோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி என்ன பண்ணாங்க, கையை தூக்குனதுக்கு பிறகுதான் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண, 2 கையை ஐயா என்னால முடியாது. எப்ப நீங்க கையை தூக்குறீங்களோ அப்ப பகவான் வந்து பிரத்யட்சமா வேற ரூபத்துல உங்களுக்கு வருவார். நீங்க யாத்திரை பண்ணணும், க்ஷேத்ராடனம் பண்ணணும். யாராவது வந்து பாத்தீங்கன்னா சாமி நான் க்ஷேத்ராடனம் பண்ணேன் அப்படின்னா நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவேன். நான் அமெரிக்கா போறேன் சாமி நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கும் பண்ண மாட்டேன். யாரும் ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க, திட்டி விட்டுருவோம், நல்லா திட்டி விட்டு போறேன்னா ஒரு சும்மா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் சாமி நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு வேணா சொல்லுவேன். போகும்போது யாரும் சொல்லாதீங்க. க்ஷேத்ராடனம் பண்ற சுவாமி இந்த கோயிலுக்கு போறேன், இப்போ வந்து ராமச்சந்திர வாசு போயிட்டு வந்தார், இப்ப க்ஷேத்ராடனம் போயிட்டு பாடத்தை கேன்சல் பண்ணிட்டு 3 நாள். நான் 3 நாள் பாடத்தை கேன்சல் பண்ணிட்டு எங்க போனாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு அயோத்தியாலாம் சுத்திட்டு காசிலாம் சுத்திட்டு வந்திருக்கேன். அப்ப நான் ஏதாவது இது பண்ணுவேனா, ஏதாவது தப்பா பேசுவேன்னா? ஒரு தப்பாவும் பேச மாட்டேன், நல்லா போயிட்டு வாங்க, சௌக்கியமா போயிட்டு வாங்க. அப்ப நீங்க லௌகிகமான காரியங்கள் பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்களுக்கும் கோபம் தான் வரும், ஆசீர்வாதம் எல்லாம் வராது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் ஈஸ்வரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவனுக்கு இவ்வளவு சாஸ்திரத்தெல்லாம் கொடுத்தமே, இவன் வீணாக்குறானே அப்படின்னு அவருக்கும் கோபம் தான், ஒரு அனுகிரகம்லாம் கிடைக்காது. என்னோட ஒரு சாமி இருந்தார், ஒரு சாமி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப காமம், அதிகமான காமம். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அபுதாபியில இருந்து ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து என்னோட சிஷ்யர். அவர் சாமி எப்படியாவது உங்களுக்கு கூப்பிட்டு போகணும் சாமி. யார் நம்ம தேஜஸ் இருக்கிற இடம் தான் அபுதாபி தானே? இல்லை அபுதாபி மஸ்கட் சாமி, உங்களை மஸ்கட்டுக்கு கூப்பிட்டு போகணும் சாமி. நான் சொல்ல எதுக்கு மஸ்கட்டுக்கு போகணும்? ஏதாவது க்ஷேத்திரமா, புண்ணிய க்ஷேத்திரமா? அங்கே போனால் வந்து பாப்பம் நாசம் ஆயிடுமா உங்களுக்கு? ஏதாவது தீர்த்தஸ்தானம் இருக்காங்க, ஏதாவது தீர்த்தம் இருக்கா, அந்த தீர்த்தாடனம் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா? இப்போ ராமச்சந்திரவாசு அவர் இருக்கார், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓங்காரேஸ்வரில் போய் நர்மதாவில் போய் தீர்த்தாடனம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அயோத்தியா போய் என்ன பண்ணிட்டாரு, இதில் சரையூவில் இது பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சது வேற எங்கே போனான்னு தெரியல பக்கத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரயாக போய் தீர்த்தாடனம் பண்ணியாச்சு. மகாகாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நதி அது? மகாகால் உஜ்ஜயினியில் என்ன நதி? க்ஷிப்ரா நதி. அப்போ ஒரு 4-5 நாளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு நர்மதா, க்ஷிப்ரா, அதுக்கப்புறம் வந்து பிரயாகம், அப்புறம் சரையு, எல்லாத்துலேயும் காசி கங்காவும் பண்ணியாச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, 5 தீர்த்தம்
5 க்ஷேத்திரம் மினிமம் நிறைய ஆயிருக்கும். ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலையும் சின்ன சின்ன க்ஷேத்திரம் நிறைய. இப்போ என்ன ஆகும்? புண்ணியமா பார்ப்போமா? அமெரிக்காவில் ஏதாவது தீர்த்தம் இருக்கா? அங்கே போய் ஏதாவது தீர்த்தம் ஆட போறீங்களா? வாஷிங்டன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி எப்படியாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இது இருக்குது, என்னது கேம்பிளிங் ஏரியா இருக்குது, என்னது இது அமெரிக்காவில் அது பேர் என்ன, லாஸ் வேகாஸ். லாஸ் வேகாஸ் போகிறோம் சாமி, போகணும் சாமி. லாஸ் வேகாஸ் போய் 1000 ஜென்மமாக சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிற புண்ணியத்தையும் அங்கே போய் மொத்தமாக விட்டுட்டு வர்றது. இதுக்காக போகிறது யோசிச்சு பாருங்க. அதனால தான் சன்னியாசிகளுக்கு என்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? மிலேச்ச தேசத்துக்கு போகாத. ஏன் அப்படின்னா சம்ஸ்காரம் இல்லாத தேசம். பேப்பரை யூஸ் பண்ணுற தேசத்துக்கு போய் எவனா போவான் அவன்? டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணுற இடத்துக்கு. யோசிச்சு பாருங்க. இவன் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? நம்ம இதில் வந்து திருவேண்டரத்தில் வந்து நம்ம பத்மநாப சுவாமி கோயிலில் என்ன பண்ணிட்டாங்க? பேன் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்காரன் உள்ளே யாரும் வரக்கூடாது. ஏன் தெரியுங்களா? ஏன் உள்ளே வரக்கூடாது? ஆமாம், டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வருவான். பெட்டில் படுத்து இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்போகம் பண்ணதுக்கு பிறகு வந்து அப்படி குளிக்கிறது இந்த கலாச்சாரம் நம்ம அவன்கிட்ட இல்லவே இல்லை. அப்படியே எழுந்திரிச்சு சுவாமியை பார்க்க வருவான், உள்ளே வருவான். பவித்திரம் கெட்டு போகுமா? கெட்டு போகாத. உங்கள் பக்கத்தில் யார் உட்கார்றான்னு தெரியாது. எந்த மாதிரி அனாச்சாரம் இருக்கா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மோட்சத்தை அடைய முடியுமா? யோசிச்சு பாருங்க. சுத்திகரணம், பாகிய சுத்தி இருக்கணும். பாகிய சுத்தி இருந்தால் தான் ஆந்தர சுத்தி நடக்கும். எதுக்கு? டோட்டல் லைஃப் ஸ்டைலே வேற. நிவர்த்தியையும் மோட்சத்தையும் சமாதியையும் விரும்புறவன் டோட்டல் லைஃப் ஸ்டைல் வேற. பணத்தையும் இந்த லோக்கத்தையும் விரும்புறவனோட லைஃப் ஸ்டைல் வேற. நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு எப்படி முடியும்? அதனால தான் ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, அந்நிய ஆசிரியானாம் தியாகோ. மற்றதை டிபெண்ட் பண்ணி எதெல்லாம் இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, அப்ப வேற கத்தியே இல்லை சுவாமி, நீதான் கதி சாமி, நீதான் கதி அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் அனன்யதான்னு பேரு. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி அப்படின்னு பேர். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா லோகே வேதேஷு 11வது சூத்திரம் எழுதுற. லோகே வேதேஷு ச, லோகே வேதேஷு தது அனுகூல ஆச்சரணம் சொல்லிட்டார். வேதத்திலையும் லோகத்திலையும் எது என்னுடைய அனுஷ்டானத்துக்கு அனுகூலமாயிருக்குமோ அதை ஆசிரயணம் பண்ணிக்கிட்டு தத் விரோதிஷு உதாசீனதா. என்னுடைய மனசு எங்க போனா சஞ்சலம் வருதோ, நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். யாரை பார்த்தா மனசு சஞ்சலம் வருதோ அவங்கள பார்க்கறத அவாய்ட் பண்ணிடுவோம். எந்த இடத்துக்கு போனா எனக்கு மனசு கோணலாகுமோ அங்க போக மாட்டோம். யாரோட பேசுனா, யாரோட பழகுனா, எந்த இடத்துக்கு போனா, எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா, இதெல்லாம் எங்கெல்லாம் மனசை வந்து இம்பியூர் பண்ணுமோ, அழுக்காக்குமோ, பொல்யூட் பண்ணுமோ, எந்த இடத்துல மனச்சஞ்சலம் உண்டாக்குமோ அந்த இடத்தெல்லாத்தையும் ஆவர்ஜனம் என்ன பண்ணணும்? பூரணமா நீக்கிடணும். உதாசீனப்படுத்துறது. பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க பாத்துங்க, நீங்க பண்ணிக்கங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி போறதுக்கு பாத்தீங்களா, அது 11வது. அனன்ய பாவம் சித்திக்கணும் அப்படின்னா, சரணாகதி சித்திக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியார் பக்தி சூத்திரத்துல நாரதர் சொல்றார். நாரதர் மாதிரி ஒரு பெரிய பக்தி மகான் இருப்பார். அவர் தான் சிறந்த பக்தர்னா 2 பேர் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுமன், இன்னொரு நாரதர். இந்த 2 பேர் மாதிரி பக்தி இந்த உலகத்தை செய்யவே முடியாது. கீதால வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துல சொல்ற, பக்தியா மாமபி ஜானாதி யாவான் யஸ்ச தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். 55 18 55 ரெஃபரன்ஸ்லாம் எழுதிங்க. டைம் இருக்கும்போது பார்க்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு என்னன்னு புரியும். சப்தங்களை படிச்சா மட்டும் புரியாது, அது அர்த்த சிந்தனம் பண்ணும்போது தான் நம்ம பண்ற தப்பெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ பக்தியா மாமபி ஜானாதி முக்கியமான இடத்துங்க. பக்தியினால் என்னை அறிகின்றான். பக்தியினால மட்டும்தான் ஆத்மாவை அறிய முடியும். பக்தி தான் முக்கியமான சாதனம். அப்ப அந்த பக்தியினால் அறிகின்றான் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பக்தி பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் 56ல சொல்றார். 18:56 சர்வ கர்மான்யபி சதா குர்வானோ மத்யபாஸ்ரயஹ மத்ப்ரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். சர்வ கர்மான்யபி சதா,
குருவானோ, எவன் பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் கூட என்னையே ஆசிரியம் பண்ணியிருக்கான. எப்படி ஆசிரியம் பண்றது சொல்ல போறோம். 8வது அத்தியாயத்துல சொல்லிருக்கு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்யச்ச, எல்லா காலங்களிலும் என்னையே நினைத்து கொண்டு யுத்தத்தை பண்ணுவாயாக. யோசிச்சு பாருங்க, யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம காரியத்தை பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? நல்லா பண்ண முடியும். அப்ப சதா காலமும் பாத்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்யச்ச, 8:7, 8வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம். இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு வர? ஓங்கார உபாசனைக்காக சொல்லிட்டு இருக்கோம். எல்லா காலத்திலையும் பாத்தீங்கன்னா அவனையே சிந்தனை பண்ணணும். எப்படி சுவாமி பண்றது சிந்தனை? ஓங்காரம் தான். சதா காலம் பாத்தீங்கன்னா ஓம் உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கணும். ஓம் 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 ஓம், சதா காலம் உள்ள ஓங்காரத்தை. ஏன் அப்படின்னா ஓம் ஏகாட்சரம் பிரம்ம, ஓம் என்ற ஏகாட்சரம் தான் பிரம்ம அப்படின்னு 8வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. அந்த ஓம் ஏகாட்சரம் பிரம்மன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? சதா காலம் பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை சிந்தனை பண்றதுக்கு ஒரே ஒரு சாதனம் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஓம். அந்த ஓம பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. எந்த எத்தனாவது ஸ்லோகம் அது? ஓம் ஏகாட்சர 8:13. 8:13 பாத்தீங்கன்னா ஓம் ஏகாட்சரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சதா காலம் இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே கர்மங்களை எவன் செய்கின்றானோ, கர்மம் பண்ணிக்கிட்டே ஓங்காரத்தை சொல்றது, இதுக்கு பேர் தான் ஈஸ்வரனை ஆசிரியம் பண்ணியிருக்கிற. ஈஸ்வரனை சதா சிந்தனை பண்ணிக்கிட்டே மத் பிரசாதாத், இது மாதிரி எவன் இருக்கானோ அவன் என்ன பண்றான்? மத் பிரசாதாத், என்னுடைய பிரசாதத்தினால சாஸ்வதம் பதம் அவ்யயம், சாஸ்வத பதம் இது ஆத்மால நிக்கிறது, தான் 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 நிக்கிறது. அந்த பிரம்மத்துல நிலை பெறுதல், சொரூப பிரதிஷ்டா நம்ம சொல்றோமே, அந்த பிரம்மத்துல நிலை பெறுதல் பாத்தீங்கன்னா அதான் சாஸ்வத பதம், நிலையான பதம் அதுதான், நித்திய பதம் அதுதான். அதை அடைகின்றான் சொல்லியாச்சு. அப்ப பக்தியினால மட்டும்தான் அடைய முடியும். 2வது 3வது சொல்றாரு 18:57, சேதசா சர்வ கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பரஹ புத்தி யோகமுபாஸ்ரித்ய மச்சித்த சததம் பவ. கமாண்ட் பண்றார், அற்புதமானது. 3வது அத்தியாயம் 30வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம்ல, எல்லா கர்மங்களையும் என்னிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு ஆசை இல்லாதவனாக என்னுடையதுன்ற மமக்காரத்தை விட்டு எவன் இருக்கானோ யுத்தம் பண்ணி அங்க சொன்ன 3:30. அதே பாத்தீங்கன்னா 18:57 சொல்ற, சேத்தசா சர்வ கர்மாணி, இந்த சித்தத்தினால மனசுனால எல்லா கர்மங்களையும் பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம். எது பண்ணினாலும், புண்ணியம் பண்ணாலும், பாப்பம் பண்ணாலும், சாப்பிட்டாலும், என்ன பண்ணினாலும் அது பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம்னு பண்ணிட்டு மயி சந்நிய மத்பரக, என்னிடத்திலேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அர்ப்பணம் பண்ணிட்டு என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு புத்தியோகம் உபாசிரித்திய. என்ன புத்தியோகம்? அவன் தான் இருக்கான், அவனுக்கு அந்நியமா வேற இல்லவே இல்லை. அவனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, மற்றதெல்லாம் நாமரூபம். இந்த உலகத்துல அவன் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு அந்த ஞானத்தை ஆசிரியம் பண்ணிட்டு மச்சித்த சததம்பவ, எல்லா காலங்களிலும் என்னிடத்தில் சித்தத்தை வைத்தவனாக இருப்பாயாக. இதான் சரணாகதி. அதுக்கப்புறம் அடுத்து சொல்ற, இது ஒவ்வொன்றா வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் 61 தான் இம்பார்ட்டன்டான ஸ்லோகம் வைக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷய, இதெல்லாம் அது முக்கியமான ஸ்லோகம் 66, 61 இல்ல 66. 66ல சொல்றாரு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. இதான் முக்கியமான சரணாகதி. எல்லா நம்மளுடைய கான்செப்ட் நிறைய வச்சிருப்போம்ல, நல்லது கெட்டது புண்ணியம் பாப்போம், மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி, ஒரே மண்ணாங்கட்டியா உள்ள தலையில வச்சிருக்கோம். ஏகப்பட்ட மைண்ட் பாத்தீங்கன்னா மைண்ட் செட்டப் நிறைய வச்சிருக்கோம். ஏகப்பட்ட மைண்ட் செட்டப் எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா சர்வ தர்மான், எல்லா தர்மங்களையும் தூக்கி பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு ஈஸ்வரன் இடத்துல பரித்தியஜ்ய, ஈஸ்வரன் மேல போட்டுக்க ஒரு இதுவும் இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் பார்த்துப்பார், எல்லாம் ஈஸ்வரன் இடத்துல கல்பிட்டம் அப்படின்னு தூக்கி பகவான் இடத்துல போட்டு என்ன பண்ணும்? மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னை ஒன்றையே, ஈஸ்வரனாகிய என்னையே சரணாகதி செய்வாயாக. நான் என்ன பண்ணுவேன் உனக்கு? அகம் துவா மோக்ஷயிஷ்யாமி, சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி,
நான் எல்லா பாப்பங்களிலிருந்து உன்னை விடுதலை பண்ணுகின்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இஷியாமி மா சுச்சக, கவலைப்படாத, நமக்கு ஆறுதல் சொல்ற, கவலைப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படி. இதுதான் சரணாகதி. இதை பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில இந்த விதமா சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி என்ன பண்ணணும்? எத்கரோசி எதஸ்னாசி, கீதால திரும்பவும் சொல்ற, எதை சாப்பிட்றோமோ, எதை பார்த்தீங்கன்னா எத்கரோசி, எதை பண்றோமோ, எதை சாப்பிட்றோமோ, எந்த விஷயத்த தபஸ் பண்றோமோ, எதை ஆகுதி கொடுக்குறோமோ ஹோமத்துல, எதை தானமா கொடுக்குறோமோ, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பகவானுக்கே அர்ப்பணம் 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 அப்படின்ட்டு உங்களையே தூக்கி என்ன பண்ணணும்? உண்டியல்ல போடணும். ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணணும்? நம்மளே உண்டியல்ல உழுந்துடணும். உண்டியல்ல போய் நம்மளே உழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நாள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது? மொத்தமாக நம்மளே துமுக்குன்னு அதில் விழுந்துட்டோம் அப்படின்னா நீ எதை வேணால் யூஸ் பண்ணிக்கப்பா, என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கும் உனக்கும் எந்த இதுவும் இல்லை, எது வேணா பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அதான் சரணாகதி. அப்போ அந்த சரணாகதிக்கு பேர் தான் இங்கே வியாச பாஷ்யத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரிஜித பக்தி விசேஷ. ஆவரிஜித்தன என்ன அர்த்தம்? மிச்சமில்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ஜனம் பண்ணிட்டு ஈஸ்வரனையே சிந்தனை பண்றது எதுவோ அதுக்கு பேர் தான் பிரணிதானம் அப்படின்னு பேர். அந்த பிரணிதானத்து மூலமா என்ன பண்றது? அந்த ஈஸ்வரன் பார்க்கிறார், ஐயோ இவன் என்னடா அது நம்ம காலியை பிடிச்சிட்டான், ஐயோ இவனை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு எப்போ நம்மளோட புருஷார்த்தத்தை விட்டுட்டு நீ பார்த்துக்கோன்னு அவர்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார்? தம் அனுகிருநாத், ஈஸ்வரக தம் அனுகிருநாத். ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கிறார். அபித்தியான மாத்திரேனா எப்படி? நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கா ஒரு நாள் சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவர் பார்த்துக்க மாட்டார். ஈஸ்வர அபித்தியான மாத்திரேன, ஈஸ்வரனை தியானம் பண்றதுனா, தியானம்னா என்ன அர்த்தம்? சிந்தனம். சதா காலமும் அவனையே சிந்திக்கிறது, அவனுக்காகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எனக்குன்னு எந்த வேலையும் இல்லை, எந்த ஒர்க்கும் இல்லை, ஈஸ்வரனை பிராப்தி பண்றது தான் அப்படின்னு ஈஸ்வர சிந்தனையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா அதனால தத் அபித்யானாகபி யோகினக ஆசன்ன தமக சமாதி லாபக. அதனாலையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தியானம் பண்றதுனால, சிந்தனை பண்றதுனால ஈஸ்வரனுக்கு என்ன பண்ற, அந்த யோகிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமாதியானது சம்பவிக்கிறது வெகு சீக்கிரமா. ஆசன்ன தமகன்னு போட்டார். 3 சொன்னேன். சிறந்தது கம்பேரிட்டிவ், சாதாரணமா சொன்னீங்கன்னா நல்லா நல்லா பண்றாருப்பா அப்படின்னு. பெட்டரா சொன்னீங்க அப்படின்னா மத்தியம். மிருது ஓகே, அதுக்கப்புறம் மிருது, அதுக்கப்புறம் மத்தியமன்றது பார்த்தீங்கன்னா பெட்டர். பெஸ்ட் எது? தீவிரம் சொன்னோம்ல, அதுக்கு பேர் தமம்னு பேர். தர தமம் சொல்லுவோம். தரனா கம்பேரிட்டிவ், பெட்டர். தமன்னு போட்டீங்கன்னா பெஸ்ட். எது பெஸ்ட்? தீவிரம். மிருது உபாயம், மத்தியம் உபாயம், அதிமாத்திர உபாயம் சொல்லியிருக்கோமா? 3 உபாயம். அதே மாதிரி வேகத்தை சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கோம்? மிருது சம்வேகம், மத்தியம சம்வேகம், தீவிர சம்வேகம். அப்ப இந்த பக்தியை சதா காலமும் அந்த சரணாகதி பண்ணிக்கிட்டு சதா சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சாதனம் எப்படிப்பட்ட சாதனம் அப்படின்னா உபாயம் பார்த்தீங்கன்னா அதிமாத்திர உபாயம். அதுல 24 மணி நேரம் அவனை சிந்தனை பண்றீங்க அப்படின்னா தீவிரம், தீவிர தமம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி பண்றதுனாலையும் கூட பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரமாவே, ரொம்ப சீக்கிரமாவே சமாதி லாபக, சமாதியோட பலன் கிடைக்கும். பலம் ச பவதி, பலனும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான், இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாம இருந்து வேதாந்தம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வங்க. உங்களுக்கு தெரியல. யோக சூத்திரம் நீங்க உங்களுக்கு இப்ப கிடைச்சிருச்சு. யோக சூத்திரம் நான் யோக சூத்திரத்துக்காக தமிழ்நாடு ஃபுல்லா அலைஞ்சேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா ரங்கசமுத்திரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. முக்கூடல்னு ஒரு ஊர் இருக்கு. முக்கூடல் பக்கத்துல ரங்கசமுத்திரம். நீங்களா நான் அலைச்செல்லாம் உங்களுக்கு தெரியாது. 2 நாள் 3 நாள் சாப்பிடாம நடந்தே போயிட்டு இருக்கேன். ஒரு வேலை கிடைச்சதுன்னா பெரிய விஷயம். இந்த வேகாத வெயில், சரியான வெயில், மே மாச வெயில். இப்போ மே மாசத்துல திருநெல்வேலி வெயில் எப்படி தெரியுங்களா இருக்கும்? நான் எங்க இருந்து நடந்து போறேன்னா தென்காசியில இருந்து பார்த்தீங்கன்னா பை வாக்கு மொத்த வெயில காலையில கிளம்பிருக்கேன். 6 மணிக்கு கிளம்பி நடந்து 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 ஒரு மத்தியானம் ஒரு 12 1 மணி 2 மணி இருக்கும். 2:30 ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு டைம் கடந்து போச்சு. சாப்பாடு கிடைக்கல, யாரும் கேட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை.
அந்த அந்த இடத்துக்கு நான் போகிறேன். ரங்கசமுத்திரத்தில் ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோக சாஸ்திரம் தெரிஞ்சவர் ஒரு சுவாமி இருக்கார் அப்படின்னு அங்கே போய் சேரேன். ஐயோ மொட்டை வெயில், எப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்க? யாத்திரையில் இப்போவே நான் நல்லா இருக்க மாட்டேன் பார்க்கறதுக்கு. இதில் வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சேன்னா கருத்து போயிடும், பாடியெல்லாம் கருப்பாயிடும், கருப்புலையும் கருப்பாயிடும். தலையில் எண்ணெய் வச்சிருக்காது, இது இருக்காது, ஒன்றும் இருக்காது. வெள்ளை ட்ரெஸ், அப்போ நான் பிரம்மச்சாரியா இருந்தேன். அழுக்கு ட்ரெஸ்ஸு, வெள்ளை எப்படி இருக்கும், அழுக்காயிடும். கண்ட இடத்துல படுத்து கண்டதை சாப்பிட்டு ரொம்ப பவித்திரமாலாம் இருக்க மாட்டோம். பரதேசி, அந்த பரதேசியோட போய் நிற்கிறேன். ஒரு முக்கூடல் அப்படின்ற இடத்துல போய் நிற்கிற 2 ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர் 2 பேர் நிற்கிறாங்க. ஊரில் அட்ரஸ் கேட்கறதுக்கு கூட ஆளே இல்லை, வனாந்தம். அந்த ஸ்திரீட்ட போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவாமி இருக்காராமேன்னு, அந்த ஸ்திரீ வந்து எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு, சின்ன பொண்ணு பாவம், எல்கேஜி யூகேஜிக்கு டீச்சர் போல இருக்காது. என்ன பக்கத்தில் போனோடனே பூச்சாண்டின்ற மாதிரி பயந்து ஓடியே போயிடுச்சு. என்னை பார்த்தோடனே அப்போ எப்படி இருந்துருப்பேன் பாருங்க, பேய் மாதிரி இருந்தேன் நான். அப்போ பக்கத்தில் மனுஷன் நின்று பேச மாட்டான், அது மாதிரி இருந்தேன் நான். அப்போ அங்கேருந்து ஐயோ என்னடா அது அப்படின்னு ஊரில் போனால் ஊரே காலி பண்ணிட்டு, அக்ரஹாரமும் காலி பண்ணிட்டு பாடிட்டு போயிடுச்சு. எல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க. எல்லாம் அமெரிக்காவில் போய் அக்ரஹாரம் உண்டு பண்ணிட்டாங்க. இங்கே அக்ரஹாரம் காலி ஆகி போச்சு. அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு ஆளே இல்லாத ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீவு, அங்கேயும் யாரும் இல்லை. பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. லைட்டாக நுழைஞ்சி அறிவோம் அறிவோம்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார். என்ன அப்படின்னு கேட்டார். இது மாதிரி சுவாமி ஒருத்தர் இருக்காராமே அப்படின்னா, ஆமாம்மா உங்களுக்கு என்ன வேணும், இங்கெல்லாம் பிக்ஷையெல்லாம் கொடுக்குறது இல்லைன்னு. ஐயோ நான் பிக்ஷை வாங்க வரலைங்க, நான் பிக்ஷை வாங்க வரல, நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்க்கணும், யோக சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வந்துருக்கேன். மேலே கீழே பார்த்தாரு, இவன் யோக சாஸ்திரம் முடிக்கிறான், பிச்சைக்காரன் வந்து எதுக்காக யோக சாஸ்திரம் முடிக்கிறான் அப்படின்னு. அதுக்குள்ளார அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டார். சுவாமிக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 90 வயசு இருக்கும். நல்லா முதிர்ந்து ஒரு பழ மாதிரி, எப்போ வேணாலும் பிராணம் போயிடும், அது மாதிரி இருக்கார். அவர் பார்த்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அப்படின்னு உட்கார வச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியை கொடுத்து ஆனந்தமாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு காஃபியை கொடுத்ததா சாப்பிட்றீங்க, இல்லை நான் சாப்பிட்றேன், நல்ல ஒரு காஃபியை கொடுத்து உட்கார வச்சு என்ன எதுக்காக இவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம். நான் சொன்னேன், இந்த மாதிரி சுவாமி யோக சாஸ்திரம் வியாச பாஷ்யத்தோட படிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து பொறுமையாக சொன்னார், யாருக்கும் வித்யா மேலே ஸ்ரத்தையே இல்லை சாமி, வித்யா மேலே ஸ்ரத்தையே இல்லை. இல்லை சுவாமி, நான் வந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு தான் வந்திருக்கேன், உங்களை தேடி வந்திருக்கேன் நான், நீங்கள் எனக்கு யோக சாஸ்திரம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லித்தர மாட்டேன் சாமி. ஏன் அப்படின்னா, சின்மயா மிஷன்லேருந்து ஒரு சுவாமி இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒருத்தர் வந்தார். சின்மயா மிஷன்லேருந்து வந்தவர் என்ன பண்ணாருன்னா, நான் கண்டிஷன் போட்டேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, பாடம் ஆரம்பித்தா பாடம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 1. பாடம் ஆரம்பித்தா பாடம் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு நீங்கள் பிரதிஜா பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் பாடம் எடுப்பேன் அப்படின்னு. சரிங்க சுவாமி, நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன்னு போனார். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப வந்தேன். திரும்ப வந்து சுவாமி நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாடம் ஆரம்பிக்கலாம் சுவாமின்னு. நானும் நம்பி என்ன பண்ணேன் அப்படின்னா பாடத்தை ஆரம்பித்தேன். பாடத்தை ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு 10-15 சூத்திரம் தான் போச்சு. 10-15 சூத்திரம் போகிறதுக்குள்ளார சுவாமி எனக்கு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு வரேனே அப்படிங்க. நான் சொல்லிட்டேன், என்னன்னா போனீங்கன்னா அப்படியே போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். 15 சூத்திரம் படித்ததோட வித்யா முடிஞ்சு போச்சு சுவாமி. அதனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு, யாருக்கும் மரியாதையே இல்லை சுவாமி, வித்யா யாருக்கும் மரியாதையே இல்லை. நொந்து போய் சொன்னேன். அப்போ ஏன்ட்ட யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, பாடம் போயிட்டு இருக்குன்னா நான் 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 அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்த தூரம் ஒரு நாளைக்கு 30-40 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். வேகாத வெயில் அலைஞ்சிருக்கேன். நீங்களாம் அலைஞ்சிருக்க மாட்டீங்க. ராஜஸ்தானில் வெயிலில் அலைஞ்சிருக்கேன் ஏகப்பட்ட இடத்துக்கு. இங்கே வித்யா கிடைக்குமா, அங்கே வித்யா கிடைக்குமா அப்படின்னு. உங்களுக்கு யோக சாஸ்திரத்தை வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சௌக்கியமாக உட்காந்து வியாச பாஷ்யத்தை பதமாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஹிந்தியில் படித்தேன், யோசிச்சு பாருங்கள். சம்ஸ்கிருதம், இது ரொம்ப சம்ஸ்கிருதம், மோசமான சம்ஸ்கிருதம். இது வியாச பாஷ்யத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஷையே வேறு பாஷை, மற்ற பாஷை வேதாந்தம் படிக்கிற மாதிரியான பாஷை இல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெனக்கெட்டு நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது யாரும் வராமல் போயிட்டா கோவம் வருமா வராது? அந்த சுவாமிக்கு வந்து கோவம் வரும் இல்லை, போங்க அப்படியே போயிருங்கன்னு அந்த சுவாமி சொன்ன மாதிரி தானே வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வித்யா மேலே மரியாதை இல்லை. அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆசிரியம் அப்படின்னா இது மோட்சம் கொடுக்கறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே தலையில வச்சுக்கணும். நம்ம வேற எதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உதாசீனம் பண்ணணும். போட்டும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, எதை இழந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்காது.
குருவையும் ஈஸ்வரனையும் சாஸ்திரத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வராது. உலகத்துல இருக்கிறது எல்லாம் அடுத்த பிறவியில கூட பேர குழந்தைங்களாம் வந்துருவாங்க. உங்களுக்கு பேரம் பிறப்பான், பிள்ளைங்க பிறப்பாங்க, தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு, அதெல்லாம் இவ்வளவு நாள் சங்கல்பம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்கும், நல்லா சௌக்கியமா கிடைக்கும் அடுத்தடுத்த ஜென்மத்துல. ஆனா சாஸ்திரம் கிடைக்காது, குருநாதர் கிடைக்க மாட்டார், ஈஸ்வரன் கிடைக்கவே மாட்டார். அப்ப அதெல்லாம் மனசுல புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வரனை மட்டும்தான் சரணாகதி பண்ணணும். அதனாலதான் இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாதிரி சரணாகதி பண்ணாதான் இந்த மோட்ச லாபமானது கிடைக்கும். சொல்லியாச்சு. அடுத்த சூத்திரம் வந்துருங்க 24. யோக சூத்திரம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. நான் விலை அதிகமா கொடுத்துருக்கேன், ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் நான். நீங்க யாரும் விலை கொடுக்கவே இல்லை. என்ன வேலை, எனக்கு என்ன சேவை பண்ணிருக்கீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட டீ கிளாஸ் உங்களுக்கு கழுவுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? நான் சுவாமியோட கௌபீனத்துல இருந்து காலையில ஒய்ஃப் மாதிரி இருந்திருக்கேன் என்னோட சுவாமிக்கு. முதல்ல நம்ம சொல்லுவோம் ஒய்ஃப் எப்படி இருந்திருக்கணும், முன்னெழுந்து பின் தூங்கி. தானே எங்க சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிருக்கேன். அவர் தூங்கினதுக்கு பிறகு அவருக்கு வந்து பெட்டெல்லாம் தயார் பண்ணி அவருக்கு தூக்கத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகுதான் நான் தூங்கியிருக்கேன். எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஒய்ஃப் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ அது மாதிரி பக்கத்துலேயே இருந்து கண் அசைவு, எப்படி என்ன வேணும், என்ன சாப்பிடுவார், எப்படி சாப்பிடுவார், எல்லாம். தண்ணி பிடிச்சி வைக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், டீ போடுறது ஒரு ப்ராசஸ், ஒரு குக் பண்ணுறது, சுவாமிக்கு குக் பண்ணுறது ப்ராசஸ், எல்லாம் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். நான் பட்ட அவஸ்தையெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சுகமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் வேல்யூ தெரியாமல் போச்சு நமக்கு. இது பெரிய விஷயம் இது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், வடிக்கணும், அலட்சியப்படுத்துகிறாரு. அடுத்த சூத்திரம் 24வது சூத்திரம் வந்துடும். அத பிரதான புருஷ வத்திரிக்தக, மேலே ஒரு அவதாரிக்கா இருக்கு பாருங்க. 24வது சூத்திரத்துக்கு அவதாரிக்கா. அத பிறகு ஈஸ்வர சரணாகதி, ஈஸ்வர சரணாகதின்னு சொன்னீங்க சுவாமி. ஈஸ்வரன்னா யாரு கேள்வி வருதா? அப்ப ஈஸ்வரனை பத்தின ஸ்லோகம் இதுதான். பிரதான புருஷ வத்திரிக்தக. சாங்கியம் படிச்சோம்ல, சாங்கிய காரிக்கால என்ன படிச்சிருக்கோம், 2 தத்துவம் தான். ஒன்னு புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மா, இன்னொன்னு வந்து பிரதானம் சொல்லக்கூடிய மாயா. இந்த உலகத்துல 2 தான் இருக்கு, ஒன்னு ஆத்மா இருக்கு, இன்னொன்னு மாயா இருக்கு. இதுதான் சாங்கியத்துல பிரதானம் புருஷன் அப்படின்னு சொன்னோம். பிரதானம்னா மாயா தத்துவம், புருஷன்னா ஆத்மா. இந்த 2த்துக்கு வத்திரிக்தக சாங்கியத்துல என்னது, கபில சாங்கியத்துல 25 தத்துவம் தான். 25ல 2ஆ பிரிச்சிங்கன்னா ஒன்னு புருஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருஷனுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பிரதானத்தோட காரியம். 24 பிரதான காரியம் தான். அந்த 25வது புருஷன். இந்த 2த்துக்கு வத்திரிக்தக, வத்திரிக்தகனா வேறாக, இந்த 2 தத்துவத்துக்கு வேறாக. கோ அயம் ஈஸ்வரோ நாம இதி. என்ன சாமி நீங்க சாங்கிய பிலாசபி தானே நீங்கன்னு சொன்னீங்க, நடுவில் எப்படி ஈஸ்வரனை கொண்டு வந்தீங்க? யாருக்காவது சந்தேகம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரம், கபிலரோட சாங்கிய சித்தாந்தம். சாங்கிய சித்தாந்தத்துல புருஷனும் பிரகிருதியும் மட்டும்தான். இதுல ஈஸ்வரன் ஒரு ஆளை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே, யாரு அந்த ஈஸ்வரன்? கோ அயம் ஈஸ்வரோ நாம. ஈஸ்வரன் என்றால் யாரு, இந்த ஆள் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இது என்று கேள்வி கேட்டால் பதில் சொல்லப்படுது 24ல. அற்புதமான சூத்திரம். क्लेश कर्म विपाकाशैर अपरामृष्ट पुरुष विशेष ईश्वरः. क्लेश कर्म विपाक आशैर आशैर अपरामृष्टः अपरामृष्टः पुरुष विशेष ईश्वरः. क्लेश कर्म विपाकाशैर अपरामृष्टः पुरुष विशेष ईश्वरः. क्लेश कर्म विपाकाशैर अपरामृष्ट पुरुष विशेष ईश्वरः. ஈஸ்வரனுக்கு ஏதாவது லட்சணம் எங்கேயாவது கேட்டா இந்த லட்சணத்தை சொல்லுங்க. என்ன ஈஸ்வரன்? கிளேஷம். கிளேஷம்னா எத்தனை? 5 கிளேஷங்கள் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 2வது பாதத்துல வரப்போகுது. 2வது பாதத்துல 3ல இருந்து 9வது சூத்திரம் வரைக்கும் 5 கிளேஷங்களை பார்க்க போறோம். உங்களுக்கு ஏற்கனவே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் முன்னாடியே. 5 கிளேஷங்கள்னா என்னன்னா அவித்யா, இக்னோரன்ஸ். அதுக்கப்புறம் அவித்யா, அஸ்மிதா, அகங்காரம். அதுக்கப்புறம் ராகம், விருப்பு. அதுக்கப்புறம் துவேஷம், வெறுப்பு, விருப்பு வெறுப்பு, ராகம் துவேஷம். அதுக்கப்புறம் அபினிவேஷம் சொல்லக்கூடிய மரண பயம்.
இந்த 5த்துக்கும் பேரு பஞ்ச கிளேஷங்கள்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப கிளேஷம் அப்படின்னா பஞ்ச கிளேஷங்கள். கர்மம், கர்மம் எது? நான் ஏற்கனவே 3 விதமான கர்மம் சொல்லியிருக்கேனா? கீதா படிக்கும் போது சொல்லியிருக்கோம். இப்ப 2-3 நாள் அதான் விசாரம் பண்ணியிருக்கோம். முதல் கர்மா என்னது? புண்ணிய கர்மா. 2வது கர்மா எது? பாப்ப கர்மா. 3வது கர்மா ஒன்று சொல்லியிருக்கோம். என்னது? நியூட்ரல் கர்மாக்கு என்ன பேரு? ரிக்த கர்மா. ரிக்தனா எம்டி. எம்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிக்த கர்மான்னு பேர். அதெல்லாம் பத்தி விசாரம் பண்ண போறோம் 4வது சாப்டர்ல பகவத்கீதையில. பொதுவா நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணு புண்ணியம் பண்றோம், இல்லைன்னா பாப்பம் பண்றோம், இல்லைன்னா சும்மாவே விரத உட்கார்ந்துட்டு இருக்கிறது. சும்மாவே உட்கார்ந்துருக்கு, மரத்தடியில் உட்கார்ந்துருக்க மாதிரி உட்காருது. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் உட்காந்துருப்பாங்க. சாதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணுறது தாமசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எந்த செயலும் பண்ணாமல் உட்கார்ந்து இருக்கிறது. அது மாதிரி அப்போ 3 கர்மா தான் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம், ஒன்று வந்து பாப்பம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்டி கர்மா, ரிக்த கர்மான்னு பேர். இந்த 3. இதுக்கு அடுத்தது விபாக்கம். விபாக்கம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம பலனுக்கு பேர் விபாக்கம்னு பேர். கர்மத்தோடு சேர்ந்து என்னது? கர்ம பலன். அதுக்கு பேர் விபாக்கம்னு அர்த்தம். விபாக்கம் அப்படின்னா ஒரு கர்மம் ஃப்ரூட்டா மாறும். பக்குவம், விசேஷமா பக்குவம் அடைஞ்சா அது விபாக்கம், மெச்சூரிட்டி ஆகுறதுன்னு அர்த்தம். நம்ம பண்ண கர்மால உடனே மெச்சூரிட்டி ஆகாது. சஞ்சிதத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், மொத்தமா இருக்கும். இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா அடகாக்கும் தெரியுங்களா? முட்டையெல்லாம் கீழே வச்சு மேல உட்கார்ந்துருக்கும். அது மாதிரி சஞ்சிதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்மா வந்து பாத்தீங்கன்னா கோழி மாதிரி அந்த பிரதானம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அடகாத்துக்கிட்டு இருக்கு நம்மளோட கர்மத்தை எல்லாத்தையும். கரெக்டா மெச்சூரிட்டி ஆனோன்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன பலன் கொடுக்கும்? கர்ம பலன் என்னது? சுகம், துக்கம். புண்ணிய கர்மா பண்ணினீங்கன்னா புண்ணியேன புண்ணியம். மந்திரம் சொல்லுது, புண்ணியேன புண்ணியம். புண்ணிய கர்மா பண்ணீங்கன்னா சுகம் கிடைக்கும், பாப்ப கர்மா பண்ணீங்கன்னா துக்கம் கிடைக்கும். சின்னதா ஒரு தலைவலி, எனக்கு த்ரோட்டு காலையில இருந்து கொஞ்சம் பெயின். அதுக்கு என்ன சாமி காரணம்? பாப்பம் தான், வேற என்ன வேற இது? எந்த துக்கத்தை அனுபவிச்சாலும் அது ஏதோ ஒரு பாப்பத்தோட பலனா இருக்கு. ஏதாவது ஒரு சுகம் கிடைச்சது அப்படின்னா, முந்தானேத்து ஒரு அம்மா நல்ல ஹல்வா கொடுத்தாங்க. நல்ல ஹல்வா, ஒரு ஹல்வா கிடைக்குது எதிர்பாராத, அதுவும் கர்ம பலன். அந்த ஹல்வாவை சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துருச்சு, அதுவும் கர்ம பலன். அப்ப என்ன அர்த்தம்? ஹல்வாலாம் காரணம் இல்லைங்க, சுகர் காரணம் இல்லை, ஹல்வா காரணம் இல்லை, எதுவும் காரணம் இல்லை. நாம் பண்ணின புண்ணிய பாப்பம் தான் இந்த ஜென்மத்துல ஒவ்வொரு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்குது. அப்புறம் 3வது என்னது? ரிக்த கர்மா இருக்கா? ரிக்த கர்மால வந்து பலன் என்னது? எம்டி கர்மா இருந்துச்சுன்னா எம்டி பலன். சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, வேற உட்கார்ந்து இருக்கிறது. ஏற்கனவே முன்னாடி அப்படிதான் உட்கார்ந்து இருந்தோம் ஒரு கர்மா பண்ணாம. அதனால அதோட பலன் எப்படி இருக்குன்னா, சும்மா வீட்டுல உட்கார்ந்துருக்கேன், யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்க பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துருப்பீங்க. புண்ணியமும் இருக்காது, பாப்பமும் இருக்காது, சும்மாவே உட்கார்ந்துருப்பீங்க. சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, சும்மாவே இருப்பீங்க. அது மாதிரி பலன் என்னன்னா ரிக்த கர்மத்தோட பலன், எந்த ஒரு சுகதுக்கம் இல்லாத பலன். இதான் 3 தான் வந்து பாத்தீங்கன்னா விபாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு கர்மா பண்ணாவே, நான் 2 நாள் கிளாஸ்க்கு முன்னாடி பகவத்கீதையில சொல்லியிருக்கேன், சதுர்சம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹாக்கு. கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும்? கர்மா மட்டும் எடுக்காதீங்க. ஒரு கர்மா பண்ணினா என்ன நடக்கும்? கர்மா ஒரு கர்ம பலனையும் கொடுக்கும், கூடவே வாசனையையும் கொடுக்கும் சொல்லியிருக்கேனா? அதனால எப்ப பிரிக்கும் போதும் என்ன பண்ணக்கூடாது? வெறும் கர்மான்னு மட்டும் எடுக்கக்கூடாது. கர்ம வாசனான்னு 2த்தையும் சேர்த்து எப்பவுமே சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு கர்மா பண்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க கர்மா பண்றீங்க, இப்ப வந்து பாடம் கேட்கறீங்களா? ஒரு ஆக்ஷன் இருக்கா? ஆக்ஷன் இருக்கு. நானும் சொல்லித்தரேன், நீங்களும் பாடம் உட்கார்ந்து மெனக்கெட்டு முழங்காலம் அடிச்சு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு பாடம் 1 மணி நேரம் கேட்குறீங்க. அப்போ ஸ்தூல தேகத்துல கர்மா, புண்ணிய கர்மா நடக்குது. இப்ப இந்த 1 மணி நேரம் ரெகுலரா நீங்க பாடம் பூர்ணமதகல் ஆரம்பிச்சு பூர்ணமதகம் வரைக்கும் பூர்ணமா பாடம் கேட்கும் போதெல்லாம் அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட புண்ணியத்துல வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நல்ல கர்மா, நல்ல விஷயத்தை நம்ம சிந்தனை பண்றோம், உட்கார்ந்து தபஸ் பண்றோம். சுவாத்தியாயம் தான் தபஸ். ஒரு கர்மா நடந்துருது, புண்ணிய கர்மா. கர்மத்தோடு சேர்ந்து என்ன இருக்கும்? வாசனா. இப்ப நீங்க ஒரு 6 மாசம் உட்கார்ந்து ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? உங்களால வந்து சேர்ல உட்கார முடியாதுங்க. என்னாலாம் சேர்ல உட்கார முடியாது. நான் ஹோட்டலுக்கு போனேன்னா எப்படி தெரியுங்களா உட்காருவேன்? ஹோட்டலுக்கு போன சேர்ல உட்கார்ந்தாலும் மடிச்சுதான், சமணம் போட்டு தான் உட்காருவேன். எங்க போனாலும், பஸ்ல டிராவல் பண்றதாலும் சேர்ல மடிச்சுதான் உட்காருவேன். கார்ல டிராவல் பண்ணாலும் ஆசனம் போட்டு தான் உட்காருவேன். ஏன்?
உட்கார்ந்து உட்கார்ந்து பாடம் படிக்கும் போதெல்லாம் சமணம் போட்டு உட்கார்ந்து ஹேபிட் ஆயிருக்கா, அது என்ன பண்ணும், வாசனையா மாறிடும். வாசனையா மாறிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, சாதாரணமா உட்காரும் போதும் ஆசனத்துல தான் உட்காருவீங்க, வாசனையா மாறிடும். இதுக்கப்புறம் கேட்கறோம்ல, கேட்கறதுல எங்க போகும், இந்த பாடம் கேட்கறது எல்லாம் சித்தத்துல போய் என்ன ஆகும், இம்ப்ரெஸ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சம்ஸ்காரம், சாஸ்திரம் மெதுவா மெதுவா சாஸ்திர சம்ஸ்காரமா மாறிட்டே இருக்கும். இந்த சம்ஸ்காரமா மாறி மாறி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண 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 இதாயும் சாஸ்திர வாசனையா மாறிடும். வாசனையா மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த ஜென்மம் திடீர்னு யாரோ ஒருத்தர் மரணிச்சிடறோம். என்ன ஆகும் சாமி, யோக சூத்திரம் முடிஞ்சு டக்குன்னு போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, என்ன பண்ணணும்னு கேட்டா எங்கேயும் போகாது சாமி, அப்படியே ஸ்டோர் ரூம்ல இருக்கும். அடுத்த ஜென்மம் கிடைக்கும் போதே பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஆச்சாரியத்தை கொண்டு போய் விட்டுரும். அவர் யோக சூத்திரம் சொல்லுவார், இது நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு. நீங்க என்ன பண்ணுவீங்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சுவாமி சொல்ல சொல்ல அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஏற்கனவே கேட்டது இருக்குல்ல அது. அப்ப செகண்ட் டைம் கேட்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் ஆகி நீங்க என்ன பண்ணுவீங்க, பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஹெவசோபி சக கீதால சொல்ற. முந்தின ஜென்மத்தில் அவன் என்ன கேட்டானோ யோக சாஸ்திரத்தை, எந்த யோகத்தை அனுஷ்டானம் பண்ணானோ. இப்ப நிறைய பேர் ஓங்கார அபியாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உயிர் போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் அதான் நினைச்சு பண்றது. இப்பயே யாராவது டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஜென்மத்துல இந்த ஓங்கார வாசனை இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னு கேட்டுனா, ஒரு 16-17 வயசு இருக்கும் போது யாரும் சொல்லியே எனக்குலாம் யாரும் சொல்லி கொடுக்கல. திடீர்னு ஓங்காரம் பாத்தீங்கன்னா எனக்குள்ளார வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் மெதுவா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ யோசிச்சு பார்க்குறேன், எப்படி நமக்குள்ளார ஓங்காரம் வந்துச்சு, அப்பெல்லாம் யாருமே என்னை சுற்றி ஓங்காரமே இல்லையே அப்படின்னு. முந்தின ஜென்மத்தில் யாரோ ஒரு குருநாதர் என்னை உட்கார்ந்து ஓங்கார உபாசனையை சொல்லி கொடுத்தது. இந்த ஜென்மத்தில் 16-17 வயசு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு, சொல்லி கொடுக்காமலே ஏதோ ஒரு வாசனை ஒரு புக்கில் ஓங்கார உபாசனா இருந்துச்சு, அவ்வளோதான் வந்துருச்சு. மெத்தட தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒரு குருநாதர் சொல்லி கொடுக்குறார் பின்னாடி. ஆனா அது உள்ள வந்தது எப்படி வந்துச்சு, இதே மாதிரி இப்ப நமக்கு என்ன பண்றோமோ இது வாசனையா மாறி அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போகும். அது புண்ணியமும் அது மாதிரிதான், பாப்பமும் அது மாதிரிதான். ரிக்தமான கர்மா பண்ணாலும் ரிக்தம் தான். எப்படியா உட்கார்ந்துருக்கான் ஒரு ஆள், எனக்கு தெரிஞ்சு 2-3 நிறைய பேர் இருந்தாங்க, உட்கார்ந்தே இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படியா உட்கார்ந்தே இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றான். இப்ப திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா உட்கார்ந்தே இருப்பாங்க. நமக்கு கொஞ்ச நேரம் உட்கார முடியுமா, யோசிச்சு பாருங்க. புண்ணியமும் பண்ணாம பாப்பமும் பண்ணாம சும்மாவே உட்கார்ந்து இருக்கணும். ஐயோ ஐயோ, எப்படி பார்த்து முடியுது அப்படின்னா, முந்தின ஜென்மத்துல அவன் சும்மாவே உட்கார்ந்து இருந்திருப்பான், அதோட வாசனை இந்த ஜென்மத்திலையும் சும்மாவே உட்கார்ந்துருக்கான். முந்தின ஜென்மத்துல எங்கேயோ விட்ட குறை தொட்ட குறை நீங்க வேதாந்தத்தையோ யோகத்தையோ தேடி இருப்பீங்க, அது இந்த ஜென்மத்திலேயோ ஒரு சர்ச்சிங்கை உண்டு பண்ணிடுச்சு. சர்ச்சிங் பண்ணதுனால தான் பாத்தீங்கன்னா இப்ப பாடம் வரைக்கும் வந்திருக்கீங்க, பாடம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லைன்னா கிடைக்காது உங்களுக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்மா என்ன பண்ணும், கர்ம பலனை கொடுக்கும், கூடவே அந்த கர்மம் என்ன பண்ணும், வாசனையையும் கொடுக்கும். புண்ணிய கர்மா பண்ணிருந்தீங்கன்னா புண்ணிய பலன் சுகம் கிடைக்கும், கூடவே புண்ணிய வாசனையும் உங்களுக்குள்ளார வந்துடும். அடுத்த ஜென்மத்தையும் அவன் புண்ணியம் பண்ணுவான். பாப்ப கர்மா பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல துக்கத்தை அனுபவிப்பீங்க, கூடவே போன ஜென்மத்தோட அந்த பாப்ப வாசனையும் இருக்கும், திரும்ப பாப்பத்தையே பண்ணுவோம். சும்மா இருந்திருந்தோம் அப்படின்னா இப்பவும் பலன் சும்மாவா இருப்போம், சுகமும் இருக்காது துக்கமும் இருக்காது. அந்த சும்மா இருக்கிற வாசனை என்ன பண்ணும், இப்பவும் சும்மாவே இருப்போம். அப்போ இதுக்கு பேர் வாசனான்னு பேர். இதுக்கு அடுத்தது ஆசை, கர்ம விபாக. ஆசைர் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபாகம்ன்றதுக்கு அர்த்தம் பலன், ஆசைன்றதுக்கு அர்த்தம் வாசனா. கர்ம விபாக்க ஆசை. கர்மம்னா புண்ணிய பாப்ப கர்மம், பலன் எது, விபாக்கம்னா பலன், புண்ணிய பலன் பாப்ப பலன், சுகம் துக்கம் தான் பலன். அதுக்கப்புறம் ஆசைன்றதுக்கு அர்த்தம் வாசனைகள், சம்ஸ்காரங்கள். கீதால 13வது சாப்டர் 13:33 படிச்சுட்டு இருக்கோம்ல, பிரகிருதி நாம, யாராவது பாஷை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பிரகிருதி நாம பூர்வகிருத தர்ம அதர்ம சம்ஸ்காரோ வர்த்தமான ஜென்மாதவ் அபிவ்யக்தா. லட்சணம் சொல்லியிருந்தார். பிரகிருதினா என்னன்னு அந்த இடத்துல யாராவது பாஷை தெரிஞ்சு செக் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணிக்கங்க. நான் சொல்லியிருந்தேன் 3:33. பிரகிருதினா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்துல நம்ம பண்ணின பூர்வகிருத தர்ம அதர்மம். தர்ம அதர்மம் என்ன அர்த்தம், புண்ணியம் பாப்பம். முந்தின ஜென்மத்துல பண்ண புண்ணிய பாப்ப கர்மா அதோட சம்ஸ்காரம் பாத்தீங்கன்னா சித்தத்துல பதிவாயிடும், வாசனா.
அந்த வாசனை என்ன பண்ணும்? வர்த்தமான ஜென்மாதம், இந்த ஜென்மத்துல என்ன ஆகும்? வெளிப்படும். நான் ஏற்கனவே புண்ணிய கர்மத்தை பண்ண அதே புண்ணிய கர்மத்தை இந்த ஜென்மத்திலையும் பண்ணுவேன். நான் முதல ஜென்மத்துல என்ன பாப்பம் பண்ணியிருந்தோம் அதே ஜென்ம அந்த கர்மத்தை திரும்பவும் அந்த பாப்பத்தை நான் பண்ணுவேன். அதுக்கு காரணம் எது? அந்த வாசனை இம்ப்ரெஷன் அடிச்சா அதான் ஆசைன்னு பேரு. அப்ப கர்ம பலனுக்கு ஒரு புது சப்தம் கிடைச்சிருக்கு, விபாக்கம்னு பேரு. கர்ம பலனுக்கு விபாக்கம்னு என்ன அர்த்தம் பண்ணிருக்கோம்? விபாக்கம், பழுக்கிறதுன்னு அர்த்தம். மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு பேரு விபாக்கம்னு பேரு. கர்மம் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா கர்ம பலன். ஆசைஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசைன்னா அந்த இது நம்ம சொல்றோம்ல, கோட்டிங் சொல்லுவோம் தெரியுங்களா? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கோட்டிங் சொல்லுவேன். எதை பண்ணாலும் அது கோட்டிங் ஆயிரும். இந்த நாக்கு என்ன பண்ணுது? ஒரு காஃபியை குடிச்சோன்னா கோட்டிங் பண்ணிடுச்சு. அந்த காஃபி என்ன பண்ணுச்சு? ஒரு கோட்டிங் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த கோட்டிங் போறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. அந்த கசப்பு நல்ல காஃபி குடிச்சோம் அப்படின்னா அந்த கோட்டிங் 3 மணி நேரம் இங்க நிற்குது. சொல்றோம்ல, அந்த கோட்டிங்க்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பூச்சி. நம்ம சொல்றோம்ல, ஈய பூச்சி மாதிரி. ஒரு பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈய எப்படி பூசுறோமோ அது மாதிரி நம்ம சித்தத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய கோட்டிங் பண்ணி வச்சிருக்கு. அந்த கோட்டிங்க்கு என்ன பேரு அப்படின்னா ஆசைஹின்னு பேர், வாசனைகள். இது பார்த்தீங்கன்னா அபராமிருஷ்டா. இந்த எதுலையுமே பராமிருஷ்டம்னா சம்பந்தத்தை உடையது, பராமிருஷ்டம்னு பேர். அபராமிருஷ்டம்னா என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்லாததுன்னு அர்த்தம். நீங்க அபராமிருஷ்டக, சம்பந்தம் இல்லாதவர். நீங்களோ நானோ என்ன அர்த்தம்? நம்ம ஜீவர்களா பிறந்திருக்கோம். நமக்கு என்ன இருக்கு? பஞ்ச கிளேஷம் இருக்கா? இருக்கு சுவாமி. அவித்யா இருக்கா? இருக்கு சுவாமி. அகங்காரம் இருக்கா? அஸ்மிதா இருக்கு சுவாமி. ராகம் இருக்கா? இருக்கு சுவாமி. துவேஷம் இருக்கா? இருக்கு சுவாமி. மரண பயம் இருக்கா? இருக்கு சுவாமி. அப்ப பஞ்ச கிளேஷங்களும் நமக்கு இருக்கு. அதே நேரத்துல கர்மம் இருக்கா? ஆமா சுவாமி. டே டு லைஃப்ல புண்ணியம் பாப்பம் ரிக்தம்னு எல்லா கர்மத்தையும் பண்றோம் சுவாமி. கர்ம பலன் இருக்கா? ஆமா சுவாமி. முந்தின ஜென்மத்துக்கு என்ன பண்ணணும் அதுதான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சுவாமி. வாசனா இருக்கா? ஆமா சுவாமி. நிறைய வாசனை உள்ள இருக்கு சுவாமி. அப்ப நம்மெல்லாம் கிளேஷ கர்ம விபாக ஆசை பராமிருஷ்டக. பராமிருஷ்டகன்னு என்ன அர்த்தம்? சம்பந்தத்தை உடையவங்களா நம்ம ஜீவர்கள் இருக்கோம். ஆனா ஈஸ்வரன் அபராமிருஷ்டக, இந்த எதோடும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அப்போ சம்பந்தம் இல்லாதவனா என்ன அர்த்தம்? ஸ்பெஷல் புருஷங்க, விசேஷ புருஷா. புருஷ விசேஷக மாத்தி போட்டுங்க, விசேஷ புருஷா. நம்மெல்லாம் புருஷர்கள். அந்த ஆள் எப்படிப்பட்டவாள்னா விசேஷ புருஷா, ஸ்பெஷல் புருஷன்பா. அதை தான் பார்த்தீங்கன்னா கீதால என்ன பண்ணியிருக்க? அவர் பேரு புருஷோத்தமன். புருஷோத்தம யோகம் அப்படின்னு 15வது சாப்டர் சொல்லுதா. புருஷோத்தம யோகம் யாருன்னா உத்தம புருஷன். உத்தம புருஷனை அர்த்தம் விசேஷ புருஷன். அதான் உத்தம புருஷன். நம்மள மாதிரிதான் ஆனா ஸ்பெஷல். அப்படிப்பட்டவனுக்கு பேர் தான் ஈஸ்வரஹா. ஸ்பெஷல் புருஷனுக்கு பேர் ஈஸ்வரன். சொல்லியாச்சு. பாஷித்துக்கு வந்துடும். அவித்யா தயா கிளேஷாஹா சொல்லிட்டார் ஆச்சரிய. ரொம்ப சிம்பிளா எழுதிட்டு போறார். அவித்யா முதலியவைகள் கிளேஷங்கள். அவித்யா ஆதினா என்ன அர்த்தம்? ஆதையனா முதலியவைகள். அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம். பஞ்ச கிளேஷாகான்னு 5 கிளேஷங்கள் 2:3 சொல்லப்பட்டிருக்கு. 2:3 2வது பாதம் வரப்போற சாதனா பாதம். அதுல பார்த்தீங்கன்னா 3வது சூத்திரத்துல இந்த சூத்திரம் இருக்கு. அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாக பஞ்ச கிளேஷாக அப்படின்னு சொல்லியாச்சு. கிளேஷங்கள் என்ன சுவாமி அப்படின்னா, ரொம்ப கிளேஷம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? மலையாளத்தில் இருக்கிற கிளேஷம் யூஸ் பண்றீங்களா? இருக்கு. இங்க தமிழ்லாம் முன்னாடி எங்க வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் யாருமே யூஸ் பண்ற மாதிரி தெரியல. எங்க அம்மா நான் எங்கேயாவது சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா என்னடா கிளேஷமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் யாராவது பயன்படுத்துறீங்களான்னு தெரியல. இருக்கா கிளேஷ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? ராமச்சந்திரன்ஜி வீட்டுல யூஸ் பண்றது இல்லையா? நம்ம பக்கம்லாம் சவுத் இந்தியாவிலாம் இருக்கு. மதுரை திருச்சி தஞ்சாவூர் பக்கம்லாம் போனீங்கன்னா பண்றது இல்லை. விட்டு போச்சு, எல்லாம் விட்டு போச்சு. நிறைய சப்தம் கிளேஷமா. நம்ம ஏதாவது ரொம்ப டிஸ்டர்பா இருந்தாவே கேட்பாங்க, என்ன கிளேஷமா இருக்க, என்ன கிளேஷமா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மனக்லேஷம். கிளேஷம்னாவே தான் ரொம்ப விட்டு போச்சு. ஆனா முன்னாடி ரொம்ப நல்லா உபயோகமா இருந்துச்சு, நிறைய உபயோகமா இருக்கு. கிளேஷம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அர்த்தம்னா மனசை சஞ்சலப்படுத்துறது அர்த்தம். சஞ்சலமா ஏன் இருக்கேன்னு நம்ம கேட்கறது, அதுவும் விட்டு போச்சு. சஞ்சலம்ன்ற வார்த்தையை இப்ப பயன்படுத்துறது இல்லை. நம்ம எல்லாம் இங்கிலீஷ்க்கு வந்துட்டோம். ஏன் டிஸ்டர்பா இருக்க, டிப்ரெஷனா இருக்க அப்படின்னா கேட்கறோம். நம்ம சஞ்சலமா இருக்க, ஏன் வேவரிங்கா இருக்க எப்படின்னா யூஸ் பண்றோம்.
சஞ்சலத்தை விட்டுட்டோம், கிளேஷத்தெல்லாம் விட்டுட்டோம். கிளேஷம்னா என்ன அர்த்தம்? அன்ஈஸியா இருக்கிறது, ஒரு மாதிரி சஞ்சலமா இருக்கிறது, ஒரு பிரசன்னமா இல்லாம இருக்கிறது. எது காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த 5க்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம். அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம். இந்த 5ம் மனதை வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுத்துறதுக்கு காரணமாயிருக்கிறது. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 கிளேஷங்களோட இருக்கிறதால தான் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம டிஸ்டர்பாவே இருக்கும். ஆயிடுச்சா? இந்த கிளேஷங்கள். அதுக்கப்புறம் கர்மம்னா என்னது? குஷலா குஷலானி கர்மாணி. குஷலம்ன்றதுக்கு அர்த்தம் தர்மம், புண்ணியம். குஷலம்னா புண்ணியம், தர்மம். அகுஷலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நெகட்டிவ் அகுஷலானி. அகுஷலம்னா என்ன அர்த்தம்? அகுஷலம்னா என்ன அர்த்தம்? பாபம், அதர்மம். இதுதான் கர்மங்கள். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துக்கணும்? ரிக்த கர்மாவை சேர்த்துக்கணும். அடிச்சா? இது ஸ்பெஷல். எங்க ஆச்சாரியர்கள், என்னோட குருநாதர்கள்லாம் சொல்றது ரிக்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அதை சேர்த்துக்கணும். நிறைய இடத்துல புண்ணியம் பாப்பம் தான் இருக்கும். இந்த புண்ணிய பாப்பம் இல்லாம ரிக்த கர்மம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பலம், தத்பலம் விபாகா. அந்த கர்மத்தோட பலனுக்கு பேரு, கர்ம பலனுக்கு பேர் தான் விபாகம்னு பேர். கர்ம பலனுக்கு பேரு அந்த அர்த்தம் வேற. இங்க குசலம்னா சாமர்த்தியம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்மார்ட்னஸ், சத்துரக அப்படின்னு நம்ம சொல்றோம், அது இருக்கு. ஆனா இங்க வந்து அது இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா மங்களம்னு அர்த்தம். குசலம்னா மங்களம்னு அர்த்தம். நல்ல கர்மா, புண்ணிய கர்மாக்கு பேர் குசலம். அகுசலம்னா பாப கர்மா. அதான் நலம் விசாரிக்கிறதுன்னு அர்த்தம். குசலம் விசாரிக்கிறது, நலம் விசாரிக்கிறது, கான்டெக்ட் ஏற்ற மாதிரி. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா தத்பலம், அந்த புண்ணிய பாப்ப கர்மங்களுக்கு பலன் எதுவோ அதுக்கு பேர் விபாகம்னு பேர். விபாகா தது அனுகுண வாசனா ஆசையாக. அந்த பலனை நம்ம அனுபவிக்கிறோம்ல, கர்ம பலனை நம்ம அனுபவிக்கிறோம். கர்ம பலனை அனுபவிக்கும் போது அனுபவம் என்ன மாதிரி அனுபவங்கள்? சுக அனுபவம், துக்க அனுபவம், அதுல எம்டியா இருக்கிற அனுபவம். 3 தான். இந்த 3தோட அனுபவமும் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா வாசனையா மாறும். நல்ல மைசூர் பாக் சாப்பிட்றேன், புண்ணிய கர்மா. புண்ணிய கர்மா வந்து ஒரு நல்ல ஹல்வா, பைத்தம்பருப்பு அல்வா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பைத்தம்பருப்பு அல்வா மேலாம் மறந்து போச்சு. நல்லா கொஞ்சோண்டு கொடுத்தாங்க, எனக்கே பத்தல. அசோகா, அசோகா அசோகா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க ப்ரோக்ராம் போனாதான் சாப்பிடணும். எங்க ப்ரோக்ராம் போகணும்? நேற்று நடந்திருக்கோம். நேற்று காஞ்சி மடத்துக்கு போயிருந்தா கிடைச்சிருக்கோம் அசோகா. அப்ப அந்த அசோகாவை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, சாப்பிட்ட மாத்திரத்துல அது ஏன் கிடைச்சது? எனக்கு யாருக்கும் கிடைக்கல, சிஷியர்களுக்குலாம் கிடைக்கவே இல்லை, எனக்கு மட்டும் தான் கிடைச்சது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களாம் யாரும் புண்ணியம் பண்ணல, நான் மட்டும் தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். அப்ப புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா அசோகா அல்வா கிடைச்சிருச்சு. அதை சாப்பிட்டோன ஒரு சுக அனுபவம் இருந்துச்சா? ஐயோ 5-6 வருஷம் கழிச்சு அசோகா அல்வா கிடைச்சிருக்கு அப்படின்னு உள்ள சாப்பிட்டோன்னு ஆனந்தமும் ஆனந்தம். ஆனந்தம் கிடைச்ச மாத்திரத்துல அந்த சுகம் என்ன ஆயிடுச்சு? சுக வாசனையா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்ப கர்மம், கர்மத்துல இருந்த கர்ம பலன், நான் எப்பவோ பண்ண புண்ணிய கர்மா அசோகா ஹல்வாவா கிடைச்சிருச்சு கர்ம பலன். அந்த கர்ம பலன் என்ன பண்ணுச்சு? சுகத்தை கொடுத்தது. அந்த சுகம் புண்ணியத்தோட பலன் சுகம். அந்த சுகம் என்ன பண்ணுச்சு? சுக வாசனையா பதிவாயிடுச்சு. தது அனுகுணா வாசனா ஆசையாக. அந்த சுக அனுபவத்திலிருந்து உண்டான சுக வாசனைகளுக்கு பேரு ஆசைஹி அப்படின்னு பேரு. ஆசையாக பகுவச்சனம். துக்கத்தை அனுபவிச்சாலும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான். நேற்று ஒரு காஃபி நானே போட்டேன், மோசமான காஃபி. 2-3 காஃபி போட்டேன். அவங்க சத்தமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி. எனக்கு தெரியல நான் போட்ட காஃபி என்ன அப்படின்னு. சுவாமி சூப்பராக இருக்குன்னு போய் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதிகமான காஃபி தூளை போட்ட ஒரே கசப்பு, பித்தம், ஒரே கசப்பு, கைமீறி அதிகமாக போச்சு. நான் தானே போட்டேன், நான் போட்டேன், நல்லா தானே போடணும். நான் போட்டாலும் யார் போட்டாலும் கர்மா என்ன இருக்கோ அதுதாங்க சம்பவிக்கும். நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் முட்டிக்கிட்டேன். யாரும் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணல. ஏன் டேபிளில் நானே முட்டிக்கிட்டேன், ஒரே ரத்தம் வந்துச்சு, இப்போ கட்டி கிடக்குது, அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரும் பண்ணல, புண்ணியத்தையும் பாப்பத்தையும் யாரும் பண்ணல. ஏதோ ஒரு பாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்வாவா வந்துச்சு, ஏதோ ஒரு புண்ணியம் ஹல்வாவா வந்துச்சு, ஏதோ ஒரு பாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நானே இடிச்சுக்கிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? பாப்பமும் புண்ணியமும் என்ன பண்ணுது? அது முந்தின ஜென்மத்தோட கர்மா. அது வந்ததுக்கு பிறகு அது சுக வாசனையாவும் துக்க வாசனையாவும் பதிவாயிடுது. அதுக்கப்புறம் தேச்ச மனசி வர்த்தமானாகா. இதெல்லாம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா, மனசி வர்த்தமானாகா, மனதில் இருந்து கொண்டிருக்கிறதா இருந்துகிட்டு, புருஷே வியபதிஷ்யந்தே,
இதெல்லாம் எங்க இருக்கு? கிளேசத்தோட இடம் எது? கிளேசம் எங்க இருக்குன்னா பஞ்ச கிளேசங்கள் எங்க இருக்கு? மனசுல. அதுக்கப்புறம் கர்மா எங்க இருக்கு? கர்மா எங்கேயும் இல்ல. சித்திரகுப்தன் எங்க இருக்காரு? சித்திரகுப்தன் உங்களோட சித்தத்துக்குள்ளாரியே உட்கார்ந்துட்டு இருக்க அக்கௌண்டன்ட். அவரு எங்க ஸ்டோர் ஆகுது? மனசுன்னு சொல்லலாம், சித்தம் சொல்லலாம். அப்ப உங்களுடைய கிளேசங்களும் சித்தம் மனசுலதான் இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மாவும் எங்க இருக்கு? தனித்தனியா ரெக்கார்ட்லாம் போட்டு அங்கெல்லாம் மெயின்டைன் பண்றது இல்லைங்க. எல்லாம் பர்டிகுலர் அவங்கவுங்க கணக்கு அவங்கவுங்க லெட்ஜர்ல அக்கௌண்ட்ல இதாயிட்டு இருக்கு. கர்மமும் நம்ம சித்தத்துல தான் இருக்கு. விபாக்கம் கர்ம பலன் எங்க விபாக்கம் ஆகும்? பழுக்கிறது எங்க பழுக்கும்? நம்மளோட சித்தத்திலேயே தான் மெச்சூரிட்டி ஆகிறதும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் எங்க இருக்கு? அந்த வாசனைகளும் அதே சித்தத்துல மனசுலதான் இருக்கு. ஆச்சாரியர் தெளிவா சொல்றார். தேச்ச இந்த 5 எத்தனை விஷயங்கள்? கிளேஷ கர்ம விபாக்க ஆசை, இந்த 4 விஷயங்களும் மனசுல இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன், ஒரே கிளேஷமா இருக்கேன். நீ இல்லையா கிளேஷம்? மனசு கிளேஷமா இருக்கு. நான் கர்மா பண்றேன். ஐயோ நீ கர்மா பண்ணல, தேகம் கர்மா பண்ணுது. நீ தேகம், நீ கர்மா பண்ணல, நீ அகர்த்தா. நம்ம என்ன பண்றோம்? நான் கர்த்தா, நான் பண்ணேன்னு சொல்றோமா? நான் டிஸ்டர்பா இருக்கேன்னு சொல்றோமா? கிளேசத்தெல்லாம் தூக்கி நம்ம மேல போட்டுக்கிட்டோம், கர்மத்தை தூக்கி நம்ம மேல போட்டோம். நான் அனுபவிக்கிறேன், என் கர்மா. ஒரு ஆள் வந்து தலையா அடிச்சுக்கிட்டாரு கோயில்ல. நான் பார்த்தேன், பாவம் ஏதோ ரொம்ப துக்கம் போல இருக்கு, தலையா அடிச்சுக்கிட்டாரு. இருங்க பரவாயில்ல அப்படின்னா அவரால் அடங்கவே முடியல, கையை பிடிச்சி இழுத்து விட்டுங்க, பகவான் பார்த்துப்பாங்க, விடுங்க. நான் பண்ண பாப்பேன், நான் பண்ணது அனுபவிக்கிறேன். எல்லா ஜீவன்கிட்டே இருக்கா? அப்ப கர்மா பண்ணது தேகம், காயா வாச்சா மனசா, 3 நாள் கர்மா நடக்கும். காயா வாச்சா மனசால பண்ண இந்த காயம் வாக்கு மனசு, இந்த 3த்துல பண்ண கர்மாவையும் தூக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் பண்ணேன்னு கர்த்தத்துவத்தை ஏற்றி மேல வச்சுக்கிட்டு அதோட பலனை யார் அனுபவிக்கிறா? காயத்தினால பண்ண கர்மம் காயம் அனுபவிக்குது, உடம்பு அனுபவிக்குது. மனசுனால பண்ண கர்மம் மனசு அனுபவிக்குது. வாக்குனால பண்ண கர்மம் வாக்கு அனுபவிக்குது. நான் கெட்ட வார்த்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன காரணம் தெரியுங்களா? கண்டினியூஸா இப்போ சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, சுவாத்தியாயம் போயிட்டே இருக்குல்ல, நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தமா மந்திரமும் கீதாவும் போயிட்டே இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் காதுல கெட்ட சப்தங்கள் உருவது இல்லை. புண்ணியம் அது. நிறைய புண்ணிய சப்தங்களா யூஸ் பண்ண காதுல பாப்ப சப்தங்களும் அபசப்தங்களும் விழறதே இல்லை. அப்போ அது பலனது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, உடம்புனால பண்ணப்பட்ட கர்மம் உடம்புனால் அனுபவிக்கப்படும், மனசுனால பண்ணப்பட்ட கர்மம் மனசுனால் அனுபவிக்கப்படும், வாக்குனால பண்ணப்பட்ட கர்மம் வாக்கினால் அனுபவிக்கப்படும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் கஷ்டப்படுறேன், நான் அனுபவிக்கிறேன். ஓ நீ அனுபவிக்கிறையா? நீ வந்து சச்சிதானந்த சுரூபம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுக்கு என்ன பேர் சொல்றோம்? என்னது? யோகத்துல சொல்லும் போது அதுக்கு என்ன பேரு? திரஷ்டு திருஷ்ய சம்யோகயோகோ ஹேய ஹேத்துகு அப்படின்னு 2வது பாதத்துல படிக்க போறோம். பார்க்கின்றவைகளை பார்ப்பவனோடு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிங்க் பண்ணிக்கிட்டோம். வேதாந்தத்துல இதுக்கு என்ன பேரு? அத்தியாசம். நான் சொல்லியிருக்கேன், தர்ம அத்தியாசம். இந்த தர்மின்னு என்ன வந்து பாத்தீங்கன்னா, நான் தேகம்னு நினைச்சுக்கிட்டு மனசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானுக்கு மேல இந்த தூக்கி என் மேல எழுத்தி வச்சுட்டேன் பாத்தீங்களா? நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியங்கள் அப்படின்னு ஏற்றி வச்சேன்ல, சூப்பர் இம்போஸ் பண்றேன். இதுக்கு பேர் என்ன பேரு? தர்மி அத்தியாசம். இந்த தேகம் மனசு புத்திக்கெல்லாம் சம்பவிக்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு சம்பவிக்கிறதா நான் நினைக்கிறேனே, அதுக்கு என்ன பேரு? தர்ம அத்தியாசம். வேதாந்தத்துல தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம். இதே வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்து ஜட கிரந்தின்னு சொல்லலாம். வேதாந்தத்தையும் சொல்லுவோம், யோகத்திலையும் அதேதான். சித்து ஜட கிரந்தி. சித்துனா சைத்தன்யம், நான் உணர்வு. ஜடம் அப்படின்றது தேகம் மனசு புத்தி, இதையெல்லாம் ஜடம். இந்த 2த்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? பாண்டேஜ் ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்சுட்டேன். விலகவே மாட்டேங்குது, 2 ஒன்னாகி போச்சு. யானை பிடிச்சி இழுத்தாலும் ஃபெவிகாலுக்கு ஆட் போடுறேன், என்ன பார்த்துருக்கேன். நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டினதுக்கு பிறகு யானையை பிடிச்சி இழுக்க வச்சா யானை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இழுத்தாலும் பாண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதாக மாட்டேங்குது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டு, என்னதான் சாஸ்திரம் குருநாதர் சொன்னாலும் சாஸ்திரம் சொன்னாலும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நானையும்
இந்த தேகாதிகளையும் பிரிக்க முடியாத அளவுக்கு பாண்டேஜ் ஆயிடுச்சு. சித்து ஜடம் இந்த ரெண்டும் ஒன்னாக்கி வச்சிருக்கோம். நான் மனசு நான் தேகம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இததான் ஆச்சாரியார் இங்க சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, தேச்ச மனசி வர்த்தமானாக, மேலே சொன்ன கர்மம், கர்ம பலன், கர்ம வாசனைகள், கிளேஷங்கள் எல்லாம் மனசுல இருந்தாலும் கூட புருஷே வியபதிஷ்யந்தே, எங்க சொல்லப்படுது? மனுஷ ஆத்மால இருக்கிற மாதிரி, என்னிடத்தில் இருக்கிற மாதிரி சொல்லப்படுறது. நான் கர்மா பண்ண, நான் கர்த்தா கர்த்தான்றோம், நான் போக்தா போக்தான்றோம், எனக்கு இப்படி ஆயிப்போச்சுன்றோம், ஏன் வாசனைன்னு சொல்றோம். எல்லாத்தையும் தான் மேல எடுத்து போட்டுக்கிறோமே, அதுக்கு பேர் தான் இங்க சொல்றாரு புருஷே வியபதிஷ்யந்தே. அது மட்டும் இல்ல, சகி தத் பலஸ்ய போக்தா இது. ஐயோ நான் அனுபவிக்கிறேன் சாமி, அனுபவிக்கிறேன், பலா பண்ண புண்ணிய பாப்பம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யதா ஜெயக பராஜயோவா, எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்படி பாத்தீங்கன்னா, ஜெயம், ஒரு யுத்தத்துல ஒருத்தருக்கு ஜெயம் கிடைக்குது. அதே நேரத்துல பராஜயோவா, பராஜயம்னு அர்த்தம், தோல்விக்கு பேர் பராஜயம், தோத்து போறோம். ஜெயம் அஜயம், ஜெயம் வெற்றி தோல்வி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வா யோத்ருஷு வர்த்தமானக. யாரு யுத்தம் பண்றா? யுத்தம் பண்றது ராஜா இல்ல. ராஜா ராஜதானியில உட்கார்ந்துக்கிட்டு ஆனந்தமா குஷன் பெட்ல உட்கார்ந்துக்கிட்டு பிளானிங் மட்டும்தான் பண்றார். யுத்தம் பண்றது யாரு? வாளை பிடிச்சி பாத்தீங்கன்னா ஸ்வாடை வச்சுக்கிட்டு இது பண்றது யோத்தாக்கள் பண்றாங்க. அப்போ இந்த யுத்தம் பாத்தீங்கன்னா யோத்ருஷு வர்த்தமானக. யாரு ஜெயிச்சா? யுத்தம் பண்ணது யாரும், அவங்க தானே ஜெயிச்சாங்க. யோதாக்கள் ஜெயிச்சாங்க, யுத்த வீரர்கள் ஜெயிச்சாங்க. அந்த யுத்த வீரர்கள் ஜெயம் பண்ணினாங்க, யுத்த வீரர்கள் தோத்து போனாங்க. ஆனா நம்ம யார சொல்றோம்? ராஜா தோத்து போனார், ராஜா ஜெயிச்சார்னு சொல்றோமா? இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சுவாமினி வியபதிஷ்யந்தே, யுத்த வீரர்கள் ஜெயிச்சதையும் யுத்த வீரர்கள் தோத்து போனதையும் அவரோட சுவாமியா இருக்கிற ராஜாவின் இடத்துல ராஜா ஜெயிச்சிட்டார், ராஜா தோத்து போனார்னு சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி தான் இந்த தேகம், மனசு, புத்தி இதிலெல்லாம் பண்ணக்கூடிய கருமங்களை எல்லாத்தையும், இதிலெல்லாம் உண்டாகக்கூடிய அனுபவங்களை, போகத்தை எல்லாத்தையும் நான் கர்த்தா நான் போக்தான்னு நம்ம என்ன பண்றோம்? என்னிடத்துல ஏத்தி பார்க்கின்றோம். யோகி அனேன போகேன அபராமிஷ்டஹ, ஆனால் எந்த ஆள் பாத்தீங்கன்னா இந்த போகங்களால், கிளேஷங்களோ இல்ல கர்மங்களோ இல்ல கர்ம பலனோ இல்ல பாத்தீங்கன்னா கர்ம வாசனைகளோ கர்த்திருவமோ போக்திருத்துவமோ எதுவுமே எந்த விஷயத்தோடும் அபராமிஷ்டஹ, அபராமிஷ்டகன என்ன அர்த்தம்? சம்பந்தப்படாதவனாயிருக்கானோ அந்த சம்பந்தப்படாதவனுக்கு பேரு ச புருஷக விசேஷக ஈஸ்வரக. அந்த புருஷ விசேஷமான புருஷனுக்கு பேர் என்ன பேரு? ஈஸ்வரன் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? உத்தம புருஷக அப்படின்னு அவரை தான் சொல்றோம். நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் எதுவுமே அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கும். மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த சூத்திரங்களை எங்க வேணாலும் பயன்படுத்தலாம். ஈஸ்வரன் அப்படின்னு ஞாபகம் வந்தா, இந்த யாரெல்லாம் ஓங்கார உபாசனை பண்றீங்களோ அவங்கெல்லாம் இந்த 23வது சூத்திரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், கண்டஸ்தம் பண்ணி வச்சுக்கணும். ஈஸ்வரனை ஸ்மரணம் பண்றதுக்கு, பிரார்த்தனை பண்றதுக்கெல்லாம் ஈஸ்வரன் ஒரு லட்சணமா இது சொல்லப்பட்டிருக்கு.